ஸோ guys வெல்கம் டு ஹேக்கர் தமிழா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா HTML இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுறேன். என் பேர் மணிகண்டன். தென் ஐ பர்சனலி டேக் 1-to-1 செக்ஷன் நான் எடுத்துகிட்டுக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா டீம் பண்ணுங்கள். லைக் நான் பெனிடெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம், லைக் எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு இந்த காண்டாக்ட் மெம்பர், என்னோடய காண்டாக்ட் மெம்பர்னா ஜஸ்ட்டு ஹாய்ன்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ண வேணாம், கால் எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா நான் அட்டன் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நீட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு கிளாஸ் இருந்தால் மட்டும், உங்களுக்கு கிளாஸ் எதுவும் வேணும்னா, ஓகேவா? ஸோ தென் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா HTML இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ ஆன் டாபிக். டைம் வேஸ்ட் பண்ணானா? ஓகே, ஓகே. ஸோ HTML வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் தான். HTML நான் இப்போ எடுக்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரீபில்டாக நான் ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் தான் எடுப்பேன். உங்களுக்கு இஃப் யூ ஆல்ரெடி நோ தட் HTML இன்ஜெக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் என்னோடய வீடியோவை. ஏன்னா நான் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எடுக்கிறனால, ஏன்னா பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அவங்க என் கூட ட்ராவல் பண்ண கொஞ்சம் HTML இன்ஜெக்ஷன் HTML இன்ஜெக்ஷன் கன்ஃபார்மாக டெஃபினெட்லி யூ நோ தட் HTML தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? HTML தெரிஞ்சானா நம்ம இதில் HTML இன்ஜெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நான் HTML இன்ஜெக்ஷன் எடுப்பேன். ஸோ உங்களுக்கு யாருக்கும் இது ஆல்ரெடி தெரியும்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்கிப் பண்ணி என்னோடய வீடியோவை பாருங்கள், ஓகேவா? நோ ப்ராப்ளம். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, HTMLங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கப் லாங்குவேஜ், ஓகேவா? இதை எதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வெப் பேஜஸ் இருக்குல்ல, லைக் வந்து இது ஒரு வெப் பேஜஸ், இது ஒரு லைக் இது ஒரு பேஜ், இது ஒரு வெப் பேஜ். இது டெவலப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா HTML இருக்கும். லைக் நான் வந்து இப்போ ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் நான் கொடுக்குறேன். யூ சி தட் இங்கே பார்த்திங்கன்னா HTML கொடுத்துருப்பாங்க, ஹெட்டு, பாடி. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியலன்னா இட்ஸ் டோன்ட் வரி, ஐ டேக் ஆன், ஓகேவா? தென் வந்து பார்த்திங்கன்னா HTMLங்கிறது ப்ரோக்ராமிங் கிடையாது, நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஒரு மார்க்கப் லாங்குவேஜ், ஓகேவா? தென் நம்ம என்ன ப்ரோ இல்லை HTML போட்டிருக்காங்க, ஹெட்டுன்னு போட்டிருக்காங்க, டைட்டில் போட்டிருக்காங்க, பாடிலாம் நம்ம சம்திங் நிறையா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீ அவுட், ஓகேவா? நான் உங்களுக்கு எடுக்கிறேன் என்ன எப்படி பண்ணணும் எதுன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாக் டைப்புன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த டாக் டைப்புங்கிறது இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு HTML பேஜ்னு நம்ம வந்து யாராச்சும் விசிட் பண்ணானோ, இல்லை இந்த பேஜ் வந்து ஒரு HTML பேஜ்னு நம்ம டிக்ளரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம டாக் டைப்னு சொல்கிறோம், ஓகேவா? அதனால இந்த பார்த்திங்கன்னா டாக் டைப் HTML கொடுத்துருப்பாங்க. இந்த டாக் டைப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து இது ஒரு லைக் ஒரு HTML பேஜ் அப்படின்ட்டு நான் ரீப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இது டாக் டைப் கொடுப்பாங்க. தென் நான் எல்லாருக்குமே தெரியும், இங்கே சம்திங் நான் இங்கே நோட் பேட்லையோ ஏதாச்சும் நான் ஒரு இடத்துல கொடுத்தா அந்த வேர்டு அப்படி பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணுது, அது உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இப்போ நான் சம்திங் வெப் பேஜஸில் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி இப்படிலாம் போட மாட்டாங்க. லைக் சம்திங் ஒரு பிளாகோ இல்லை ஒரு ஏதோ ஒரு பீகாக் பற்றி சம்திங் ஒரு பேர்டை பற்றி கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ எப்படி ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன் இருக்கும், அப்புறம் வந்து நர்வ்ஸ் இருக்கும், தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்ஸ் இருக்கும், மசில்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஹியூமனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதே மாதிரி வெப் பேஜஸுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி HTMLக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓகேவா? அது பேஸ் பண்ணி தான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு HTML பேஜ்னு நான் டிக்ளேர் பண்ணுறதுக்காக டாக் டைப் HTML நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஒரு HTML பேஜ்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? தென் இப்போ வந்து இந்த HTML எலமெண்ட் இருக்குல்ல, ஆக்சுவலாக இது ஒரு எலமெண்ட்டு, ஓகேவா? இது ஒரு HTML எலமெண்ட். இந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரூட் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து HTML பேஜை இதுதான் டிஃபைன் பண்ணுறது, ஒரு HTML அப்படின்ட்டு இதுதான் சொல்கிறதுக்காக இது ரூட் எலமெண்ட் சொல்லுவாங்க, ஓகேவா? அதனால இந்த ரூட் எலமெண்ட். ஓகே, ஜஸ்ட் ஐ ரைட் ஆன் HTML. ஓகே, நான் இப்போ HTML கொடுத்துட்டேன். இது ஒரு HTML டாக்குமெண்ட். இப்போ ஒரு HTML இப்போ எப்படி ஒரு ஹியூமனுக்கும் வந்து ஹெட்டு இருக்கும், அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், பாடி மசில்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வெப் பேஜஸ்க்கும் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேவா? லைக் இந்த மாதிரி இருக்காது, ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்ட்டு, ஓகேவா? இப்போ HTML நான் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா ஹெட்டு, தலை, அப்புறம் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு பேர் வைக்கிறேன், தட்ஸ் மீன்ஸ் டைட்டில் சம்திங், ஓகே?
ஹேக்கர் தமிழா. இப்போ ஒரு மூவி நம்ம பார்க்குறோன்னா வச்சுங்களேன், ஒரு மூவி நம்ம பார்க்குறோன்னா நம்ம கண்டினியூஸாக பார்க்க மாட்டோம், அதுக்குன்னு ஒரு எண்ட் இருக்கும். இப்போ ஹியூமனாக இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் சாவு வரப்போ தானே செய்யுது, நம்மளுக்கு ஒரு எண்ட் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு டேக்குக்கும் பார்த்தீங்கன்னா எண்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைட்டில் போட்டிருக்கோம், அதே மாதிரி டைட்டில் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, தென் அதோட ஹெட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டில். ஆக்சுவலாக வந்து இது விஎஸ் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஎஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைட்டில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மேலே வரும், இங்கே வராது. ஓகேவா? இப்போ நான் இங்கே பாடின்னு ஒரு பேராமீட்டர் அங்கே கொடுக்குறேன். சாரி, பேராமீட்டர்னு சொல்லிட்டேன். இது ஒரு டேக். ஓகேவா? பாடிங்கிறது ஒரு எலமெண்ட், இது டிஃபைன்ட். பாடிக்குள்ளே நம்ம என்ன கொடுக்கலாம்னா அவங்க பேரை பற்றி கொடுக்கலாம். தென் அவங்களோட இங்கே ஹைப்பர் லிங்க்ஸ், அவங்க இமேஜ் சம்திங் நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே கொடுக்குறது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் நான் எது கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் அதே மாதிரி ஸ்லாஷ் பாடி, இங்கேயும் பாடி வந்து முடிச்சுக்கணும். ஓகே, தென் ஸ்லாஷ் HTML. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லைக் வந்து இதுதான் ஒரு பேசிக், இதுலனா இதுதான் பேசிக்கு, இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு HTML ஸ்ட்ரக்சர். ஓகேவா? HTMLோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் இதுதான் பேசிக். ஓகே, தென் நவ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெட்டிங். ஓகேவா? தட்ஸ் மீன்ஸ் H1 நிறைய டேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, H1, H2, H3. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைக் அவங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்படி கொடுக்கணும். ஓகே, இந்த வெப் பேஜஸ். நான் ஓசி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம கொடுத்தது எல்லாமே இங்கே வந்து டைட்டில், தென் பாடியில் நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட்ஸ் இங்கே வந்துருக்கும். நான் டீப்பாக எடுக்கலை. ஓகேவா? நான் ஜஸ்ட்டு பேசிக்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் ஃபுல்லாக எடுத்தேன்னா இட்ஸ் கோ ஆன் டெவலப்பிங் சைடில் போயிடும். ஓகேவா? அதனால் ஜஸ்ட்டு நீங்கள் தெரியணும், ஒரு HTML இன்ஜெக்ஷன் வரீங்க, கொஞ்சம் பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் என்னோடய ஃப்ளோவில் வந்தால், அதனால உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா H1 டேக், இது ஹெட்டிங் 1ன்னு அர்த்தம். ஹெட்டிங்னா இப்போ உங்களுக்கு இப்படி நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஹெட்டிங் 1 பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹெட்டுன்னு அர்த்தம். H1னா ஹெட்டிங், அதில் வந்து 1னா 1, இந்த மாதிரி நான் ஜஸ்ட் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும். நான் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்கும்போது அதோட சைஸ் உங்களுக்கு வேரியேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹலோ நான் இப்போ கொடுத்துருக்கேன், இதோட பிக்சல் லைக் இதோட ஃபாண்ட் சைஸும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இதில் எது கொடுத்தாலும் இதோட ஹெட்டிங், இதோட ஹெட்டிங் டேக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் டேக்ஸ் சொல்லுவாங்க. இது வேரியண்ட் ரிலேட்டடாக பண்ணி உங்களுக்கு லைக் ஹெட்டிங்லாம் இது வாங்க பேராகிராஃப் டேக்கில். பேராகிராஃப்னா அவன் என்னான்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி. ஓகேவா? பேராகிராஃப்னால் சிம்பிளி வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுலனா எல்லாமே போடுவாங்க இந்த கண்டென்ட்ஸில். லைக் பிளாக் எழுதுறது எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ உங்களை பற்றி ஏதாச்சும் சம்திங் இல்லை. ஓகே, ஹேக்கர் தமிழா அந்த மாதிரி கொடுக்குறது. தென் ஐ எம் ஃப்ரம் ஓகே, தென் நான் முடிச்சுக்கிறேன்.
இந்த மாதிரி சம்திங் பேரா ஏதாச்சும் கொடுக்குறது, ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கும்போது பேராகிராஃபாக இருக்கும். இப்போ நான் இதில் போய்ட்டு நான் இங்கே H1 டேக் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஹெட்டிங் வந்து கொஞ்சம் பிக்காக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இதோட ஹெட்டிங் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்கும். யூசி நோ, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும். பட் இது காம்பினேஷனாக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு HTML ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். தென் CSS பண்ணுவாங்க, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் சொல்லுவாங்க. CSS நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. லைக் நம்ம 3 வே ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இன்லைன் தென் இன்டர்னல் லைன் சொல்லுவாங்க, இன்டர்னல் சொல்லுவாங்க, அப்புறம் எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க. இன்டர்னல்னால் உங்களுக்கு இப்போ சம்திங் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லைக் நான் இங்கே பேராகிராஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளேட்டி, ஓகே ஓகேவா? நான் இங்கே கொடுத்துட்டு இதோட கலர் இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி காட்டுறேன். இதோட கலர் இப்போ சம்திங் நான் இங்கே மாற்றணுன்னா இது கலர்லாம் கொடுப்பாங்க. லைக் ஸ்டைல் கலர் இஸ் ஈக்குவல் டு ரெட். Okay, now you see, sorry, yeah, sorry, தப்பா கொடுத்துறேன். Okay, you see now, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதோட கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் இங்கே சம்திங் நான் இங்கே ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, ப்ளூ ஆகுது, ஓகேவா? இட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன். இதுதான் நம்ம இன்லைன் சொல்கிறோம், ஓகேவா? நம்ம CSS வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதிலே கோட் பண்ணுறோம், நம்மளோட வெப்பேஜஸில். லைக் நான் என்ன கண்டென்ட், நான் என்ன டேக் யூஸ் பண்ணுறனோ அதோட அந்த டேக்லேயே நான் வந்து இன்லைன் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன். எக்ஸ்டர்னல் சொல்லுவாங்க, இன்டர்னல் சொல்லுவாங்க, ஓகேவா? இன்டர்னல் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடிக்குள்ளே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேராகிராஃப்னு இருக்குன்னா இங்கே ஓப்பன் பண்ணி, ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? இதுக்கு உள்ளே வந்து கோடு எழுதுவாங்க. இந்த பேராகிராஃப்னு நான் இங்கே ஒரு டேக் கொடுத்துருக்கேன், இந்த டேக் உள்ளே நான் இங்கே கொடுக்கணும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி பண்ண போல இதுக்குள்ளேயே அந்த கலர் சேஞ்ச் பண்ணிப்பாங்க சம்திங். இது நான் இன்னும் டீட்டெயிலாக பண்ணல, ஜஸ்ட்டு உங்களுக்கு சும்மா ஒர்க் ஃப்ளோவில் சொல்லணும். எக்ஸ்ட்ரானல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிங்க்னு கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த எங்கே நீங்கள் டாக்குமெண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை இங்கே லிங்க் பண்ணிவிடுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் நம்ம எடுத்தால் டெவலப்பிங் சைடில் விடும். நம்ம டெவலப்பிங் சைடு போவோம்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா அது வேறு டிபார்ட்மெண்ட், நம்ம வேறு டிபார்ட்மெண்ட். நம்ம எல்லாமே ஏன்னா காம்பினேஷன் தான். இல்லை டெஸ்டிங், நம்ம டெஸ்டிங் பண்ணால் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இன்லைன்னா ஒரு டேக் உள்ள நம்ம யூஸ் பண்ணுறது இன்லைன். இன்டர்னல்னால் அந்த ஹெட்டிங் உள்ளே யூஸ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸ்டர்னல்னால் அதுக்கு தனியாக வந்து இப்போ CSS தனியாக வந்து நான் வேறு இப்போ இதே மாதிரி நான் CSS டெவலப் பண்ணிட்டு இருப்பேன், அது ஜஸ்ட் நான் இங்கே லிங்க் பண்ணிவிடுவேன், ஓகேவா? ஆனால் வேறு எங்கேயாச்சும் நான் டெவலப் பண்ணிட்டு இருப்பேன், வேறு ஒரு இதில் இருக்கும், வேறு ஒரு வேறு ஃபைலாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம வந்து டாபிக் 2 போயிடலாம். நம்ம டாபிக் 1 நம்ம உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாபிக் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ ரைட் கிளிக் கொடுத்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா HTML லேங் கொடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா US கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது கூட நம்ம லாங்குவேஜ் இங்கே நான் வந்து இந்த லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணுறேன், இந்த லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு நம்ம இங்கேயே ஷோ பண்ணிக்கலாம், ஓகேவா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட் நம்மளோட HTML முன்னாடியே அவங்களுக்கு ஷோ பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ டாக் டைப்னு இருக்குது, HTML லேங் இல்லைனா நம்ம இதுலேயும் கொடுத்துக்கலாம். நான் டோன்ட் வரி, நம்ம இன்லைன்லேயும் கொடுத்துக்கலாம். லேங் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி உங்களுக்கு இப்படியும் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இங்கே லாங்குவேஜ் வந்து வந்துடும், ஓகேவா? என்ன லாங்குவேஜ் ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க, சில பேர் தனியாக போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதோட லாங்குவேஜ் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுறதுக்குன்னா இங்கே சொல்கிறதுக்குன்னா இங்கே லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு HTML ஒரு ஆட்ரிபியூட் நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் வந்து பேராகிராஃப்னால் என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம், பேராகிராஃப் ஆல்சோ நம்ம பார்த்தாச்சு. தென் ஸ்டைல் ஆட்ரிபியூட் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்லைனில் நான் யூஸ் பண்ண பார்த்தீங்களா ஒரு CSS வந்து
அதை யூஸ் ஸ்டைல்னு கொடுத்து கலர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு இன்லைன். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டைல் அட்ரிபியூட். இது என்ன, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேக்கில் ஒரு சம்திங் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் ஒரு ஃபாண்ட், இப்போ வந்து கலர் நான் இங்கே கொடுத்துங்க, இதை எடுத்துகிட்டு நான் ஃபாண்ட்டுன்னு கொடுக்கலாம், அதோட சைஸ் கொடுக்கலாம், வேரியேஷன் இந்த ஃபாண்ட் சைஸை நான் வந்து கொஞ்சம் பிக் பண்ணலாம். இந்த மாதிரி நான் சம்திங் நிறையா பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணலாம். ஓகேவா, அதுதான் ஸ்டைல் ஆட்ரிபியூட்டும் நம்ம இங்கே வந்து சொல்கிறோம். தென் டைட்டில் ஆட்ரிபியூட். டைட்டில் ஆட்ரிபியூட் பொறுத்த வரைக்கும் இப்போ சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து பி டேக் யூஸ் பண்ணிட்டு டைட்டில் சம்திங், இது யாரும் இப்போதைக்கு யாரும் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே வந்து கோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்லாஷ் பி எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே கொடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த பேஜ் போய் பார்க்குறேன். லைக் சாரி ரன் பண்ணல. யா, இப்போ அந்த பேஜ் போய் இப்போ சம்திங் ஒரு டெவலப் போய் ஒரு லுக் பண்ணார்னா அவர் என்ன பேஜுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவார். அதுக்கு தான் இந்த டைட்டில் கொடுப்பாங்க. ஓகேவா, என்ன பேஜ் ஆக்சுவலாக இது என்ன பேஜ், ஒரு டெவலப்பர் வந்து ஒரு டெவலப்பரோ ஒரு டெஸ்டரோ அதோட டைட்டில் திருப்பி ஏதோ சம்திங் இந்த பேஜில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அவங்க எந்த இதில் இருக்காங்க அவங்க ப்ரீஃபாக செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இதை அதுக்கு மட்டுமா யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ வந்து நான் இதை பிரிக்கணும், இது கீழே வரணும், இதுக்கு தனியாக ஒரு பார்டர் மாதிரி வரணும், இது கிளிக் பண்ண அனிமேஷன்லாம் வரணும், அந்த மாதிரி சிஎஸ்எஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் இன்க்ளூட் பண்ணி பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இந்த பேராகிராஃப் டைட்டிலில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ஆட்ரிபியூட். இது வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஹெட்டிங் நம்ம பிஃபோரே பார்த்தோம். ஹெட்டிங்கை பொறுத்தவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா H1லேருந்து ஸ்டார்ட் ஆகி H6 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 6 வரைக்கும் இருக்குது. இதுதான் ஹெட்டிங். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்ஸ் நம்ம பார்க்கல. ஓகேவா, லிங்க்ஸ் நம்ம பார்த்துருவோம். HTML லிங்க்ஸ் நிறையா இருக்குது. லைக் இப்போ வந்து சிம்பிள் தான். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் கண்டென்ட் எழுதிக்கிறேன். இது வந்து BMW கார், கன்சிடர் திஸ் கார் வெப்சைட். ஓகேவா, இது வந்து ஒரு கார் வெப்சைட். ஓகேவா, நான் இங்கே வந்து ஓகே. தென் இங்கே மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் லைக் ரியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன், கன்சிடர் ஒரு சினாரியோவாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேவா, கன்சிடர் லைக் இந்த டேகை வச்சு என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ரியல் ஸ்டேட்மெண்ட்டு நான் சொல்லிடுறேன். இங்கேயே ஜஸ்ட் இது ஒரு வெப் பேஜ்னு எடுத்துப்போம். ஓகேவா, இந்த வெப் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு கார்ஸ்லாம், நிறைய கார்ஸ்லாம் காட்டுது. இங்கே பார்த்திங்கன்னா கிளிக் பை நவ் சம்திங்லாம் போட்டிருக்காங்க. இன்கேஸ் வந்து அதில் வந்து இன்புட் ஃபீல்டில் வந்து இங்கே ஒரு இன்புட் சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சம்திங் நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுற லைக் ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா, அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து நீங்கள் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது இது அட்டாக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா இந்த டேகை யூஸ் பண்ணி. ஓகேவா, அட்டாக்கர் சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, அட்டாக்கர் சைட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா ஜஸ்ட் இந்த டேக் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே சி திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த HTML இன்ஜெக்ஷன் இந்த சைடு வந்து வல்லர்புளாக இருக்குது. லைக் ஒரு BMW சைடு இருக்குன்னா இப்போ இந்த மாதிரி அட்டாக்கர் வந்து அவங்களோட சைடு கொடுத்துருவாங்க. கிளிக் ஹியர் லோ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அது இந்த இன்ஜெக்ஷன் ஆகிடும். தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ட் சொல்லுவாங்க. ஸ்டோர் இருக்குது. நான் அது உங்களுக்கு இப்போ ஆஃப்டர் அந்த HTML முடியும் போல உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் போல என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நார்மல் பர்சன் வந்து பார்க்கும்போது HTML ஓகே சாரி இந்த சைடில் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் போட்டிருக்கு போலுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணிடுவாங்க. தட்ஸ் ரீடைரக்டோ அட்டாக்கர் சைடு போயிடுவாங்க. அட்டாக்கர் என்ன பண்ணிடுவான், அட்டாக்கர் தட் சைடு இந்த சைடு இருந்துட்டு அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணிவிடுவாங்க. லைக் அந்த பேஜ்குள்ளே போய்ட்டு அந்த க்ரெடென்ஷியல் சம்திங் லாகின் பேஜாக இருக்கலாம், ஒரு புஷிங்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது சம்திங் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து விக்டிம் இங்கே இருப்பாங்க. விக்டிம் ஓகேவா, விக்டிம் இந்த சைடை போய் பார்க்குறாங்கன்னா ரீச் அவுட் பண்ணுறாங்கன்னா விக்டிமோட இது வந்து கிராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி HTML இன்ஜெக்ஷன் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சைடில் ஒரு HTML வல்லர்புளாக இருந்தாவே அந்த சைடு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலில் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா HTML இன்ஜெக்ஷனை வச்சு கிராஸ் ஐ ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், கிராஸ் வச்சு செக்ஷன் குக்கி ஐடியை ஸ்டீல் பண்ணலாம், அதோட அவங்க விக்டிமோட அக்கௌண்ட்டே டேக் ஓவர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரிலாம் இருக்குது ரியல் டைம் சினாரியோவில். ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு அட்டாக்கர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஜஸ்ட்டு இந்த டேக் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா லிங்க்குக்காக. ஓகேவா, இந்த சாரி நான் என்னோடய ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஜஸ்ட்டு நான் என்னோட ஃப்ளோவில் சொல்கிறேன். இந்த எஃபர்க்கில் இந்த டேக் யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் சொல்லுவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக நான் ஃபுல் ஃபார்மே சொல்கிறேன். இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹைப்பர் லிங்க் டேக் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த ஹைப்பர் லிங்க் ட்ராக்கை யூஸ் பண்ணி இது எஃபருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா URL ஆட்ரிபியூட். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆட்ரிபியூட்டை வச்சு நம்ம லிங்க் கொடுக்கலாம். லைக் வந்து இப்போ டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, கிளிக் ஹியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு சைடு கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் ஐடி பாஸ்வேர்டு இன்புட் கொடுக்குறீங்க. உங்கள் நேம், உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டன் இங்கே இருக்கும், கொடுத்தீங்கன்னா அடுத்த சைடு இல்லை அவங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி சைடெலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுது. ஓகேவா, அந்த ஃபங்க்ஷனுக்காகனா இந்த எஃபர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஹைப்பர் லிங்க் அதுக்கான யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ நான் இங்கே வந்து அட்டாக்கர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அவங்களோட சைடு கொடுத்துருவாங்க, அவங்களோட சஸ்பீஷியஸ் தான் லிங்க் கொடுத்துருவாங்க. இங்கே லெட்ஸ்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் நோக்கும். லைக் ஆக்சுவலாக அப்படி வச்சுருக்க மாட்டாங்க, பட்டனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா, பட்டன் கொடுத்து இங்கே பட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க லோ ப்ரைஸ்ன்ட்டு. பட்டன் காட்டுறேன். பட்டன் இது ஒரு டேகு. ஓகேவா, HTML இது ஒரு டேகு. இட்ஸ் ரன். ஓகே, யா அதே சேம் கண்டென்ட் இந்த பட்டனில் போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. பட் ஆனால் நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க, அதே இங்கே இந்த இருக்குல்ல இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த பட்டனில் போட்டுருவாங்க. ஸோ விக்டிம் என்ன பண்ணிவிடுவாங்க, விக்டிம் வந்து சம்திங் ஏதோ ஒரு பட்டனுக்கு போல லோ ப்ரைஸாக காட்டியிருக்காங்க, ஷோ பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுவாங்க. இட் ரீப்ரசன்ட் டு எங்கே ரீடைரக்ட் ஆகும்னா வேறு எங்கேயாச்சும் போய்டும். லைக் நான் என்ன சொல்கிறேன்னா அட்டாக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவான். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல். ஸோ இந்த மாதிரிலாம் HTML இன்ஜெக்ஷன்லாம் இந்த மாதிரி ஃப்ளாஸ்லாம் நிறையா இருக்கும் நிறைய சைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. ஓகேவா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ ஜஸ்ட் இது டெவலப்பிங் சைட்லேருந்து நாங்கள் டெவலப்பர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது நல்ல டேக்னா ஜஸ்ட் அவங்க இன்புட் ஃபீல்டு கொடுத்துட்டு லாகின் பண்ண மாதிரி லாகின் ரேட் டேரக்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அந்த ஹைப்பர் லிங்க்குங்கிறது இந்த டேக் வந்து நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த ஹைப்பர் லிங்க் டேக். ஓகேவா, தென் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த அதே ஹைப்பர் லிங்கில் நம்ம டைட்டில் கூட கொடுக்கலாம். லைக் இது வந்து டைட்டில்ஸ், இது வந்து டெவலப்பிங் சைடில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துட்டு இந்த டைட்டில் இது எதுக்கு போகுது பார்த்தீங்கன்னா இந்த கோ டு த W3 School HTML செக்ஷன் விசிட் அவர் HTML tutorial அப்படின்னு நான் இங்கே கொடுக்கும்போல இப்போ சம்திங் இப்போ ஒரு டெவலப்பர் இருக்கார், ஒரு டெஸ்ட் இருக்காங்க, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த டெஸ்டிங்கோ இல்லை சம்திங் திருப்பி வந்து அந்த வெப்சைட் வந்து டெவலப்பர் ரீடெவலப்பர் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்க்கணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பிஃபோரே சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைட்டில் ஆட்ரிபியூட், அதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க. தென் இமேஜ். ஓகேவா, இமேஜ் டேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் டிஃபைன் டு இமேஜ். இந்த டேக் பொறுத்த வரைக்குமே இமேஜ் தான். இது எதே டிஃபைன் பண்ணதான் இமேஜ்னுங்கிறதுக்கு
டிஃபைன் பண்ணுது. லைக் இதில் சம்திங் நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். கார். ஓகே, டாய்ஸ் காராக இருக்குது. ஓகே, லைக் குட் கார். ஓகே, காப்பி லிங்க். இப்போ இதோட இமேஜ் நான் வந்து லிங்க் சில பேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இமேஜில் வந்து சோர்ஸ்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. சோர்ஸு நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, இட்ஸ் அல்டர்னேட்டிவ். லைக் இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டென்ட் சொல்லுவாங்க. எஸ்ஆர்சினா சோர்ஸ்னு இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த சோர்ஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம இங்கே யூஆர்எல் சம்திங் இதை வச்சு நான் கொடுக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வரும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அது இமேஜ் வந்திருக்கு, அந்த காரோட இமேஜ். ஓகேவா? ஏன்னா நான் ஃபுல் பேஜாக அது கவர் ஆகிடுச்சு. பட் நான் அதோட வித்து ஹைட்டெலாம் கொடுக்கணும். ஓகேவா? வித்துனா இட் மீன்ஸ் அதோட சைஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த வித்தை வந்து நம்ம இது பண்ணுறோம். ஒரு 5% பிக்சல், 5 பிக்சல் நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, 5 பிக்சல் வேணாம், ஒரு 40 பிக்சல்ஸ். யா, ரொம்ப லோவாக இருக்கே. 500. யா, பார்த்தீங்கன்னா இப்போ அதோட வித்து நான் இங்கே கொடுக்குறேன். லைக் ஹைட்டு நான் கொடுத்தேன்னா அதே சேம் டைம் ஹைட்டும் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட லைக் அதோட சைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, அந்த இமேஜோட இது பண்ணிக்கிறதுக்காக ஹைட் அண்ட் வித் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இமேஜை வந்து நம்மளோட வெப் பேஜஸில் கொண்டுட்டு வரதுக்காக இது கொண்டுட்டு வருவாங்க. பட் ஹேக்கர் சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்போ பிஃபோர் டாபிக் இதை வந்து இந்த சம்திங் ஒரு நார்மலாக ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த கார் மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு கேம் மாதிரி இருக்கும். இதில் வந்து கிளிக்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை சம்திங் வேறு ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஒரு அட்வர்டைஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இந்த இதை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜ் போயிருப்பீங்க, டக்குன்னு நீங்கள் சம்திங் கிளிக் பண்ணும் போது அது வந்து ஹேக்கரோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறதுலாம் இவங்க வேலை தான். ஓகேவா? அட்டாக்கர் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது டெவலப்பிங் சைடில் ஒரு இந்த டேக் சூப்பர் டேக் இமேஜ் நம்ம வெப் பேஜஸில் கொண்டு இன்க்ளூட் பண்ணணும்னா இந்த இமேஜ் டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. தென் நான் சொன்ன மாதிரினா இமேஜ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்டர்னேட்டிவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஓகே, அல்டர்னேட்டிவ் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து வெப் பேஜஸ் வந்து லோட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இல்லைனா இந்த பேஜ் ஒர்க் ஆகாமல் போயிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலர்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த அலர்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ட்டுங்கிறது இந்த வெப் பேஜஸ்க்கு இது என்ன பிக்சர் அப்படின்ட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். கார் அப்படின்னு நான் இங்கே ஜஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? பட் ஆனால் இன்கேஸ் இந்த பேஜ் வந்து அவங்க சர்வரில் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க, வேறு ஏதோ பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு கார் பேஜ்ன்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு இந்த அலர்ட்டுங்கிறதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் ஆகுது. சோர்ஸ் ஃபைல்னால் நம்ம வந்து எஸ்ஆர்சின்னு நம்ம சொல்கிறோம். அலர்ட்டு இந்த வித்து உங்களுக்கு இப்போயே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வித்துனா என்ன ஹைட்டுனா என்னன்ட்டு உங்களுக்கு புரியும். அதோட தென் இதை யூஸ் பண்ணினா இந்த இமேஜ் டேக்கெல்லாம் எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? டாபிக் 3 ஃபார்மேட்டிங் எலமெண்ட் சொல்லுவாங்க. ஃபார்மேட்டிங் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸினா உங்களுக்கு இப்போ லைக் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவோன்னா ஆட் ஆன் எ பி. லைக் பி மீன்ஸ் வந்து நம்ம எதை சொல்கிறோன்னா போல்ட் திக்னஸ் /b. ஓகே, இது வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். லைக்ஸ் லுக் குட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த டேக் வந்து இந்த HTML ஃபார்மேட்டிங் எலமெண்ட்டில் நிறைய டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து எனக்கு இது வந்து போல்டாக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தேன். இதோட பிக்சல் லைக் போல்டாக இருக்குது. தென் அதே சேம் டைம் நான் ஸ்ட்ராங்னு இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ராங்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸாக இருக்குது, லைக் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய டேக்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணுவோம். தென் வந்து லைக் எனக்கு இதோட ஃபாண்ட் வந்து சம்திங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஃபாண்ட்டோட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைக் வந்து இட்டாலிக் இது ப்ரெசன்ட் இது எது டிஃபைன் பண்ணுதுன்னா இட்டாலிக் நம்ம சொல்கிறோம். லைக் இது ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இட்டாலிக் ஃபார்மேட்டில் நான் சொல்கிறேன். தென் வந்து எம்பசைஸ்டுங்கிறது நீங்கள் ஒரு டேக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் ஜஸ்ட்டு இது பண்ணால் மட்டும் புரியாது, நீங்கள் வந்து ரியல் டைமாக நீங்கள் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போதுலாம் உங்களுக்கு என்னன்னு புரியும். இல்லைனா லாஸ்ட்டு வர உங்களுக்கு புரியாது. நான் என்னென்னா எடுத்தேன்னு உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப புரியும். எம்பசைஸ்லாம் அந்த இருக்கும். இப்போ நான் சம்திங் லைக் வந்து இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்றேன். தென் ஸ்லாஷ் ஓகே என்னோடய 10th மார்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்னோடய 10th மார்க் இங்கே ஆக்சுவலாக நான் இங்கே சும்மா காட்டியிருக்கேன். இப்போ என்னோடய 10th மார்க்கை நான் இங்கே மார்க் பண்ணணும். லைக் நான் இங்கே என்ன பண்ணுவோன்னா மார்க்குன்னு இங்கே ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே சேம் டைம் நான் இங்கேயும் கொடுக்குறேன். ஓகே, ரன் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, என்னோடய மார்க் ஆகிடுச்சு. இதே இந்த மாதிரி மார்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இது நிறையா இது சம்டைம் வந்து ஒரு பெரிய பிளாக்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட இப்போ வந்து சம்திங் இப்போ நான் 12th இது கொடுத்துட்டு இதான் கரெக்டாக மார்க் என்னோடது. ஓகே, என்னோடய 12th மார்க் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி வந்து மார்க்லாம் இங்கே மாதிரி ஒரு சம்திங் ஏதோ ஒரு மார்க் டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து மார்க்குக்காக நான் கொடுக்கல, ஏதோ ஒரு பிளாகு இல்லை வந்து சம்திங் ஒரு பெரிய பேராகிராஃப் ஒரு கண்டென்ட் பெருசாக எழுதுறாங்க, அதில் வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு மார்க் பண்ணும். திஸ் கண்ட்ரி இல்லை இந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதுறாங்கன்னா அப்போ வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து இப்போ ஓகேவா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பிக்குன்னு ஒரு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இதை ஆட் பண்ணல நான். லைக் ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்காக இருக்கும். உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் பார்த்தாவே புரியும். கொஞ்சம் இது மட்டும் இதோட ஃபாண்ட் ஸ்ட்ரக்சர், அதோட இதோட சைஸ், இதோட இது மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா, இதையே நான் அதே வந்து என்ன பண்ணலாம், ஸ்மால் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஆகிடும். இது சி த டிஃப்ரென்ஸ். பட் ஆனால் நான் இந்த பேஜில் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக இப்படி வராது. நீங்கள் கொடுத்தது எல்லாமே இப்படி வரும், சேர்த்து வரும். இப்போ வெரி லோ ப்ரைஸ் இந்தியன் திஸ் ஷோரூம் நான் கொடுத்துருக்கேன், அது இப்படியே இது கூட ஜாயிண்ட் ஆகிருக்கும், எல்லாமே ஜாயிண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பிரேக் த ரூல் சொல்லுவாங்க, பிரேக் லைன் சொல்லுவாங்க, இது எது வேணால் சொல்லுவாங்க. ஓகேவா, பிரேக் லைன் ஆக்சுவலாக இது பிரேக் த ரூல் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த டேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஓகேவா, இதில் நான் சம்திங் ஏதோ ஒரு லைன் கண்டென்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது எனக்கு அடுத்த இதில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது தப்பாக எழுதிட்டேன், அதை டிலீட் பண்ணோம். இப்போ யாராச்சும் யூஸர் பார்த்தானா அது பார்க்கக்கூடாது, லைக் அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறது டிலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சாரி இதை முடிக்கல, கரெக்டாக இருக்கும் போனால். இப்போ இதை மட்டும் நான் டிலீட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்செர்ட் டெக்ஸ்ட். நான் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் அதுக்கு இன்செர்ட் பண்ணணும்னா இந்த இன்செர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சப்புன்னு சொல்லுவாங்க, சூப்பர் சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட் 2 டேக் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். லைக் இப்போ H2O அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அது கொஞ்சம் மேலே இருக்கணும், இல்லை O2 இந்த மாதிரிலாம் கொடுக்குறோன்னா O2 கொஞ்சம் கீழே இருக்கணும், O2 இந்த மாதிரிலாம் ஒரு வேர்டும் வந்து கொஞ்சம் மேலே கீழெல்லாம் இருக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக்
ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கீழே இறந்துருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது கீழே வந்திருக்கு. இதுவே நான் இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட் நான் எஸ்யூபி தென் ஆல்சோ ஓகே நான் இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு அது மேலே வந்துடும். இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த வெரி வெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னென்னா HTML ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னென்னா தீஸ் ஆர் ஃபார்மேட்டிங் எலமெண்ட்ஸ். தென் வந்து கோட்ஸ் பிளாக் கோட்ஸ் சொல்லுவாங்க. இந்த லைக் இப்போ நான் வந்து சம்திங் இங்கே ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன்னா லைக்கு இப்போ நான் வந்து இந்த யாராச்சும் இந்த கோட்ஸ் வந்து படிக்கிறாங்க. லைக் இதில் ஷோ ஆகல, என்னோடய ரியல் டைம் விஷுவல் கோட் எடிட்டரில் பண்ணியிருந்தால் ஷோ ஆகிருக்கும். இப்போ வந்து அவங்க பார்க்குறாங்கன்னா இது எந்த இடத்துல இருக்குது, லைக் அதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. சிட்டின்னு கொடுப்பாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் இங்கே கொடுக்கும் போல ஹாரர் பண்ணும் போல் அதோட ஹாரர் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணுறது மாதிரிலாம் கோட்ஸில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா இதோட லைக் ஒரு டெவலப்பர் வந்து பார்க்குறாங்க இது எந்த சிட்டி இல்லை எந்த அதோட அட்ரஸ் தென் இந்த மாதிரி நம்ம நிறையா கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் கொடுப்பாங்க கோட்ஸில். இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்களா பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட்டு இது டிஃபைன் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸ் ஏதாச்சும் கோட்ஸ் உங்களுக்கு ஏறணும் பிளாக் கோட்ஸ் இந்த மாதிரி இது பண்ணணும்னா இதில் கொடுப்பாங்க. தென் அதிலே இன்னொரு டேக் இருக்குது ரியல் கோட். ஓகே சாரி ஓகே தென் ஸ்லாஷ் நான் இப்போ பார்த்திங்கன்னா கோட்ஸ் ஆகிடா இருக்கும். இப்போ வந்து திருவள்ளுவர் சம்திங் ஏதோ பேசுகிறாங்க ஸ்டோரி, இப்போ லைவ் வித் ஹாப்பி இந்த மாதிரிலாம் கோட்ஸ்லாம் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வெப்சைட்லாம் போய் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்ஸ் டிஃபைன் பண்ணி உங்களுக்கு இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த டேக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் லைக் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML கமாண்ட். இதுக்கு நான் கமாண்ட் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். டோன்ட் வரி. ஜஸ்ட்டு இப்போ வந்து நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டேக் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஓகே இந்த மாதிரி நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து சம்திங் வர டெவலப்பரோ டெஸ்டரோ இங்கே யாராச்சும் வராங்கன்னா இட் இஸ் எ ஸ்மால் டாக் இந்த மாதிரி இல்லை ஏதாச்சும் சம்திங் ஏதுவாங்க. ஓகேவா? இதில் போய் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ அவங்க போய் இதில் போய் பார்த்தா தெரியாது, பட் ஆனால் இன்சைடில் போய் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு புரியும். யா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெவலப்பரோ டெஸ்டரோ இதில் போய் ஏதாச்சும் சம்திங் சோர்ஸ் கோடை படிக்கிறாங்க, இல்லை சோர்ஸ் கோடில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா கூகுள் டேக் மேனேஜரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி இது ஆக்சுவலாக இது ஒரு டேக் மேனேஜராக கூகுளோட டேக் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லைக் இந்த சைடு நான் இதை எடுத்துக்கிட்டேன்னா அவ்வளோ இருக்கும். நான் இதில் டக்குன்னு ஈஸியாக நான் ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே போக எனக்கு அடுத்தடுத்த இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ டெவலப்பருக்கோ ஒரு டெஸ்டருக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அடுத்த டெவலப்பருக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. தென் வந்து நம்ம இன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இன்லைனில் வந்து சிஎஸ்எஸில் வந்து கோட் பண்ணுவோம். ஓகேவா? லைக் நான் 2 இது பண்ணியிருக்கேன். H1 யூஸ் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி பேராகிராஃப் டேக்கில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் லைக் நான் இதோட ஃபாண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பிளாக்னா. ஓகேவா? பட் ஆனால் இதில் வந்து நான் வந்து டொமேட்டோ கலர்ஸ் வேரியேஷன்லாம் நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது. இந்த மாதிரி நான் கலர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஸ் நான் இங்கே கொடுத்துக்கலாம். இந்த அதோட ஃப்ரூட்ஸோட வெஜிடபிள்ஸ் நேம்ஸ் ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் நீங்கள் கொடுத்தா கூட ஷோ சான்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ரெட் நான் கொடுத்துக்கிறேன். ரெட் இட் ஷோ ரெட். இங்கே போய்ட்டு நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ
ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் இதோட கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக நம்ம இந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம். தென் டெக்ஸ்ட்டு கலர் நான் உங்களுக்கு பிஃபோரே உங்களுக்கு காட்டியிருப்பேன். நம்ம இது வந்து டெக்ஸ்ட்டோட கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர் ஏற்கனவே காட்டியிருப்பேன். பார்டர் கலர் உங்களுக்கு காட்டல. ஓகேவா? உங்களுக்கு அதையும் காட்டிடுறேன். ஓகே. ஸோ இதோட பார்டர் கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பார்டர்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலுங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு. அந்த ஆட்ரிபியூட்டை நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு கலர் கொடு அப்படின்ட்டு கலர்ட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுக்குறேன். தென் வந்து இதோட கலர், இந்த கலருக்குள்ளே இந்த பார்டர் நான் இங்கே பார்டர்னு கொடுக்குறேன். இந்த பார்டர் என்ன பண்ணால் சாலிடுன்னு கொடுத்துருங்க. இந்த சாலிடு நான் கொடுக்கும்போது தின்னாக இருக்கும். கொஞ்சம் எனக்கு ரொம்ப இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுலேருந்து 2 பிக்சல்ஸ். பிக்சல்ஸ் மீன்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா இப்போ இந்த ஜூம் பண்ணிப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனி டாட்ஸாக இருக்கும். ஓகேவா? இது இன்னும் ஜூம் பண்ண முடியல. யா ஓகே. ஸோ சி தட் இதோட பிக்சல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன டாட்டாக இருக்கும். இதுதான் இங்கே நம்ம பிக்சல்னு நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதோட பிக்சல் வந்து 2 பிக்சல். கொஞ்சம் எனக்கு திக்னஸ், ரொம்ப திக்னஸ் இல்லாமல் இவ்வளோ இருக்கட்டும், சாலிடாக இருக்கட்டும். இப்போ நான் அந்த சாலிடை எடுத்துட்டேன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். அது தெரியாது எனக்கு, ஏன்னா நான் 2 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆமாம் வராது, நான் சாலிடு நான் இங்கே கொடுக்கணும். ஸோ அதோட பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் சாலிட் இங்கே வந்து நம்ம கொடுத்துக்கணும். சாலிடு இல்லைன்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தின் நிறையா இருக்குது. ஸோ இங்கே நான் கொடுத்துக்கிறேன். லைக் இது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துறேண்ணா, சாரி. இங்கே வந்து ஒரு 5 பிக்சல். யா பார்த்தீங்கன்னா சி த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரினா நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதோட பார்டர்ஸோட இதெல்லாம். ஓகேவா? தென் நம்ம நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா மெயிலெலாம் கொடுத்துருப்பாங்க. லைக் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் ஹைப்பர் லிங்க் டேக் இருக்குல்ல, இந்த ஹைப்பர் லிங்க் டேகு, ஹைப்பர் லிங்க்கில் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த மெயில் டூன்னு நீங்கள் எப்போவுமே பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோன்னா அதே சேம் டைம் இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு சைடு கொடுத்துப்போம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு சைடு கொடுக்கலாம். இப்போ www.google.com இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் கூகுள் போகும். பட் ஆனால் எனக்கு மெயில் போகணும். இது பண்ணால் என்னோடய மெயிலுக்கு வரணும். இல்லை எனக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் சென்ட் மெயில் நான் யாராச்சும் கிளிக் பண்ணால் சென்ட் மெயில்னால் மெயில் டூ கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்கள் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு வந்து அந்த மெயில் வந்து இப்போ யாராச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அந்த மெயில் உங்களுக்கு அந்த மெயிலாக போயிடும். லைக் வந்து அவங்க உங்களுக்கு மெயில் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? இந்த மெயில் டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் ஓரியன்டாக வரும். தென் டாபிக் 4 பொறுத்திக்கும் நம்ம HTML டேபிள்ஸ். ஓகேவா? HTMLலாம் நிறைய டேபிள்ஸ்லாம் இருக்குது. நம்ம டேபிள்ஸ் பார்த்துருவோம். லைக் இப்போ நீங்கள் வந்து ஓகே, இது வந்து டேபிள். ஆக்சுவலாக இங்கே பார்டர்ஸ் நான் அப்ளை பண்ணல. ஸோ பார்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு புரியல. நான் வந்து டிஃபைன் மட்டும் சொல்கிறேன். டேபிள்னு ஏன்னா டேபிள்னு இது வந்து ஆக்சுவலாக எனக்கு டேபிள் மாதிரி இருக்கணும். நான் அதனால் டேபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இங்கே பார்டர் நான் ஆட் பண்ணணும். பார்டர் ஆட் பண்ணானா இது டேபிள் மாதிரி எனக்கு வருமே. ரைட்டு, இங்கே காலம்ஸ் இதெல்லாம் ஒன்று நான் பார்டர் ஆட் பண்ணல. அதை ஆட் பண்ணால் டெவலப்பிங் சைடில் போய்டும். அது ரொம்ப லாங்காக போய்டும் அந்த கண்டென்ட் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் டேபிள்னு இங்கே கொடுத்துருக்கேன். டேபிளுக்கு நான் ரோன்னு இருக்கும். டிஆர்னா என்னன்னா ரோ அர்த்தம், டிஹெச்னா ஹெட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? லைக் டிஆர் மீன்ஸ் டேபிள் ரோ, டிஹெச் மீன்ஸ் டேபிள் ஹெட்டு. ஓகேவா? அதே மாதிரி டிடின்னு சொல்லுவாங்க. டிடினா டேபிளோட பாடி. ஓகேவா? டேபிளோட பாடி. இது பேஸ் பண்ணினா இது ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது பேஸ் பண்ணினா ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு போக வேண்டியதான். பிரேக் ரூல் இல்லை பிரேக் லைன். ஓகே, ஓகே. சரி,
ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா டேபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். டேபிள் ரோ கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்குமே ரோ இருக்கணும். ஓகேவா? டேபிளோட ரோ நம்ம எல்லாத்தையுமே அந்த டேபிள் ரோ இங்கே ஒரு ரோ கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ரோ. ஓகேவா? ரோனா எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த சைடில் இருக்கும் ரோ. ஓகேவா? டேபிளோட ரோ. ஓகே. அந்த ரோவில் நான் என்ன கொடுத்துருக்கேன்? ஹெட்டிங் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு கம்பெனியும் கொடுத்துருக்கேன். இப்போ காண்டாக்ட் கொடுத்துருக்கேன், கண்ட்ரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் சம்திங் இன்னொன்று ஆட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ டிஹெச் கொடுத்துட்டு காண்டாக்ட்ஸ் இருக்கா? ஓகே. மெயில்ஸ் /th இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மெயில்னு உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் ஆட் ஆகிடுச்சு. இது வந்து ரோ. அதேமாதிரி ரோ க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி ஹெட்டிங் ஓப்பன் பண்ணோமோ ஹெட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி இப்போ திருப்பி டேபிள் ரோ அதேமாதிரி இந்த சைடில் ஒரு ரோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி நான் இப்போ காண்டாக்ட் கொடுக்கணும். கம்பெனிக்கு நேராக கம்பெனி கொடுத்துணும் ஃபஸ்ட்டு ஒன்று. அப்புறம் செகண்ட் ஒனுக்கு நான் காண்டாக்ட் கொடுத்துக்கணும். தேர்டு ஒனுக்கு கண்ட்ரி வந்து ஜெர்மனி கொடுத்துருக்கேன். இப்போ மெயில் டேபிள் பாடியில் வந்து நான் சம்திங் கொடுத்துக்கலாம். மெயில் இப்போ 77@gmail. ஓகே. நான் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஒரு மெயில் ஐடிக்கு இது ஒரு வந்துடும். ஓகேவா? அதேமாரி இப்போ அதே காப்பி பண்ணி நான் அடுத்து திருப்பி நீங்கள் எத்தனை கண்டென்ட்ஸ் வேணுமோ நீங்கள் அத்தனை கொடுத்துக்கலாம். அடுத்தனை ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எவ்வளோ வேணால் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பொறுத்து. ஓகேவா? நீங்கள் வெப் பேஜஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஒரு மெயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி டேபிள் ஹெட்டிங் இதான் ஹெட்டிங். ஓகேவா? அது வந்து நான் ரோவை கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம ரோவில் வந்து ஹெட்டிங் கொடுக்குறோம். அதேமாரி ரோவில் கொடுத்துட்டு நான் பாடி கண்டென்ட்ஸ் நான் கொடுக்குறேன். இவ்வளோ தான் டேபிள். ஆனால் நீங்கள் டேபிள் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கணும். டேபிள் க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே டேபிள் ரோ இருக்கணும். அதுக்குள்ளே ஹெட்டுன்னு ஃபஸ்ட்டுன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பாடி கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரினா HTML டேபிள் கான்செப்ட். ஓகேவா? தென் லிஸ்ட்டு. HTML பொறுத்த வரைக்கும் 2 டைப்னா இருக்குது. ஒன்று வந்து ஆர்டர் லிஸ்ட்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆர்டர் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டாட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து டாட்டு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஆர்டர் லிஸ்ட்டுன்னா நான் எதை சொல்கிறேன்னா இங்கே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு வந்து லிஸ்ட்டு 1 இது வந்து லிஸ்ட்டு நம்ம எத்தனை லிஸ்ட்டு வேணால் இது உள்ளே போட்டுக்கலாம். வந்து இப்போ ஓகே. இந்த மாதிரி நான் உள்ளே கொடுத்தேன்னா அடுத்த கண்டென்ட்ஸ் இந்த மாதிரி ஆட் ஆகும். பட் ஆனால் இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட் எப்படி வருதுன்னா இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டு நான் கொடுக்குறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டுனா எனக்கு இந்த டாட்டுன்னு ஒன்று வருது. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு கொடுத்தேன்னா ஓகே அப்படின்னா இருக்கும். ஓகேவா? பிகாஸ் இது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனாக அன்ஆர்டர்லானா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பைலர் வந்து உங்களுக்கு வந்து இந்த டாட்ஸ் காட்டாது. ஓகே. இதில் காட்டுது என்னன்னு தெரியல சம்திங். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ABCD 1 2 3 கொடுக்கலாம். ABCD கொடுக்கலாம். இல்லை வந்து தென் ஆல்ஃபா பீட்டா கேமா அந்த மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். இது இன்லைன் கொடுப்பாங்க. சில பேர் எக்ஸ்ட்ரா நல்லா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க கம்ஃபர்டபுள் பொறுத்து இங்கே கொடுத்துருவாங்க. அது கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆர்டராக இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? தென் HTML ஃபார்ம் பொறுத்துக்கும் HTML ஃபார்ம் ஆட்ரிபியூட் நான் காட்டிடுறேன். ஆக்சுவலாக ஓகே இதுதான் ஃபார்ம் ஆட்ரிபியூட். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முங்கிறது நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ஃபார்ம் 2 இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஆக்ஷனுங்கிறது நான் இப்போ அந்த சப்மிட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆக்ஷன் கொடுக்குற இடத்துல எனக்கு வேறு ஒரு பேஜ் வரணும், இந்த மாதிரி எனக்கு காட்டணும் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே வந்து கூகுள் நான் இங்கே கொடுத்தேன்னா இந்த ஆக்ஷன் நான் கொடுக்குற இடம் எந்த இடம்னா நான் எங்கே போகணும், இந்த ஐடி பாஸ்வேர்டு இங்கே கொடுக்குறாங்களே, இந்த ஐடி பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த ஆக்ஷனில் நிறைய பேர் கொடுத்துருவாங்க. இந்த ஆக்ஷன் இப்போ நான் இங்கே சப்மிட்னா இங்கே இந்த பட்டன் கொடுத்தேன்னா அது வந்து எனக்கு ஆக்ஷன் ஆகணும். இப்போ நான் அதில் இருந்து எதுவுமே கொடுக்கல. இப்போ நான் கொடுத்தேன்னா எனக்கு எது காட்டாது. 1 மினிட். நான் இங்கே ஆக்ஷன் ஏதாச்சும் கொடுக்கணும். ஓகேவா? ஆக்ஷன் ஏதாச்சும் கொடுத்தானா எனக்கு ஏதாச்சும் காட்டும். ஓகே.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரீப்ரசென்ட் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து கூகுள் இல்லை வந்து ஏதாச்சும் சம்திங் நான் இங்கே கொடுக்குறேன், நான் google.com இங்கே கொடுத்துட்றேன். இப்போ நான் சப்மிட் பண்ணால் கூகுள் போகணும். ஆக்சுவலாக இந்த சைடு ரீடைரக்ட் பண்ண விடாது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் பண்ண விடாது. ஓகே, அதனால இந்த மாதிரிலாம் காட்டும். ஓகேவா, நம்ம எந்த இதுக்கு இந்த ஃபார்ம் நான் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் கொடுக்குறோம், எங்கே போகணுமோ அதுக்கு நான் கொடுக்குறேன். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட், ரெண்டு டைப் ஆஃப் மெத்தட் இருக்குது. நான் எனக்கு போஸ்ட்னா எனக்கு சர்வர் சைடில் ரெக்வஸ்ட் வாங்கிட்டு அந்த இன்புட் வாங்கிட்டு மேலே ஷோ பண்ணாது இந்த மாதிரி. ஓகேவா, இந்த மாதிரிலாம் ஷோ பண்ணாது. இந்த மாதிரி ஷோ பண்ணாமல் சர்வர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி எனக்கு ஷோ ஆகும். கெட்டுனா எனக்கு பேராமீட்டரில் ஷோ பண்ணு. பேராமீட்டர் நம்ம எது சொல்கிறோன்னா இதுதான் பேராமீட்டர். இந்த எனக்கு இது வழியாக எனக்கு ஷோ பண்ணு. ஓகேவா, யூஆர்எல் வைஸ் நீ ஷோ பண்ணிக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கெட் மெத்தட்னா ஜஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் வாங்கிட்டு மேலேயே அவன் பாஸ் பண்ணி விட்ரும். போஸ்ட்னா சர்வர் சைடில் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு இன்புட்ஸ் எடுத்துகிட்டு ஷோ பண்ணும். ஓகேவா, இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும். இந்த லேபிள் நான் கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் ஃபஸ்ட் நேம் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஃபார் நேமுக்காக இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஃபார்னால் அது கொடுப்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் அப்படியும் கொடுத்துக்கலாம், இல்லை சிம்பிளாக நீங்கள் எப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு நீங்கள் எப்படியும் கொடுத்துக்கலாம். இந்த ஃபார் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும், இந்த இதெல்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேல்யூ எதுக்கு இங்கே லேபிள் இங்கே கொடுத்துட்டு இங்கே லேபிள் நான் கொடுத்துக்கிறேன். இந்த லேபிள் எதுக்கு நான் இங்கே கொடுக்குறேன், இந்த மாதிரி நம்ம பேராகிராஃப் வைஸும் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா, பேராகிராஃப் வைஸும் நான் இங்கேருந்து லைக் இதையே நான் வந்து எடுத்துகிட்டு நான் பேராகிராஃப்லாம் இங்கே கொடுக்குறேன். ஓகே, நான் பேராகிராஃப் வைஸாக நான் எப்படியும் கொடுக்கலாம். பட் ஆனால் லேபிளில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபார்முக்கு அதோட லைக் இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், இப்போ எப்படி HTMLக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது சொன்னால் அதே மாதிரி இந்த ஃபார்முக்குள்ளே இதுதான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அது நம்ம இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த லேபிள் நம்ம கொடுக்குறதுன்னு கரெக்ட். ஓகேவா, இந்த லேபிளில் நம்ம நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் இல்லை, இதுதான் ஃபார்ம் ஆட்ரிபியூட், இதெல்லாம் வந்து வேறு. ஓகேவா, இந்த டேக் வந்து லேபிள் டேக், இந்த லேபிள் டேக்கெல்லாம் நான் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ லேபிள் நான் கொடுத்துருக்கேன். இந்த லேபிளில் வந்து நான் என்ன பண்ணுவேன், இன்புட் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா, இது உங்களுக்கு வேல்யூ எடுத்துருந்தேன். இந்த வேல்யூ எதுக்குன்னா ஜஸ்ட்டு வந்து இதில் எப்படி ஜான்னு ஒரு நேம் சம்திங் நீங்கள் டைப் பண்ணோம், அந்த மாதிரி வந்து டைப் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்துருப்பாங்க. இது நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட்டுன்னு ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேவா, இந்த இன்புட்டு நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இப்போ இந்த இன்புட்டில் வந்து அவங்களோட டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்னு ஒரு ஃபீல்டு, இதை இந்த பாக்ஸ் வருதுல்ல, இந்த ஒரு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வருதுல்ல, இந்த பாக்ஸ் உள்ள நான் இங்கே வந்து ஏதாச்சும் கொடுக்கணும். இது ஒரு இன்புட் ஃபீல்டு. ஓகேவா, இது உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலாக வந்து டைப்னு கொடுத்துருக்கேன். அது என்ன டைப்புனா டெக்ஸ்ட்டாக இருக்கணும், டெக்ஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்கணும். இங்கே வந்து மம்பர் ஷோ ஆகுது, இந்த மாதிரி சில பேர் மம்பர் ஷோ பண்ணக்கூடாதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து டெக்ஸ்ட்டு வரணும், அந்த மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் இங்கே மம்பர் கொடுக்குறேன், மம்பர் கொடுத்தா எனக்கு நம்பர்ஸ்னு வரும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் மட்டும்தான் வரும், எனக்கு டெக்ஸ்ட்டு என்னால் போட முடியாது. பிகாஸ் இப்போ எனக்கு நம்பர் மட்டும்தான் நட்டி போட முடியும். பார்த்தீங்கன்னா நட்டி நம்பர் மட்டும்தான் போட தருமே தவிர வேறு எதுவுமே நல்லா பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இன்புட் ஃபீல்டில் எனக்கு என்ன வரணும், டைப்பில் வந்து எனக்கு நம்பர் வரணுமா இல்லை டெக்ஸ்ட்டு வரணுமா, நான் இங்கே டைப் என்ன டெக்ஸ்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இன்கேஸ் நான் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன், டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டிங்கன்னா என்னால் கொடுக்க முடியுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி கொடுக்க முடியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. இதை நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் டிஃபைன் பண்ணி வரும். ஐடிங்கிறது ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இங்கே பிஃபோர் கொடுத்துருப்பாங்க எஃப் நேம்ட்டு நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுறக்க சிஎஸ்ல டெவலப் பண்ணோம், ஃபர்தராக டெவலப் பண்ணோம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் அதோட வேல்யூலாம் வாங்கிட்டு சர்வர் சைடில் வேறு ஒரு சைடு ரீடைரக்ட் ஆகணும், அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. நேம் ஜஸ்ட்டு நீங்கள் நேம் கொடுத்துருங்க. ஓகேவா, நேம் வந்து இதோட நேம் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதோட நேம் இங்கே எஃப் நேம் கொடுத்துடணும். நேம் கொடுத்துட்டு இப்போ லைக் அதோட ஷார்ட் நேமாக இங்கே கொடுத்துக்கணும். ஓகேவா, இந்த பிஆர் இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் பிரேக் ரூல். தென் அதே சேம்னா இங்கே ஃபார் கொடுத்துருங்க, தேவை கிடையாது. ஓகே, ஜஸ்ட்டு லேபிள்னு கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. வேல்யூ இப்போ இதில் கூட நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம், சம்திங் என்னோடய நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வேல்யூ அது உள்ளே கொடுத்துக்கலாம். பட் ஆனால் வேல்யூ யாரும் கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட்டு, ஐடிங்கிறது ஒரு ஆட்ரிபியூட்டு, ஒரு டேக் ஆக்சுவலாக ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்லாம் நம்ம எதை வேணால் கொடுத்துக்கலாம்.
அந்த ஆட்ரிபியூட்டில் ஜஸ்ட் எல்நேம் ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெப் பேஜஸை. இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த இன்புட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்டுன்னு இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் இன்புட்டுன்னு ஏதாச்சும் டைப் பண்ணாவே லைக் இன்புட் அப்படி டைப் பண்ணாவே உங்களுக்கு இந்த பாக்ஸ் வந்துடும் பார்த்தீங்களா? ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸ் வரும். எடுத்துக்கேன்னு எடுத்துகிறேன். இன்புட்டுன்னு ஒரு ஃபீல்டு கொடுத்தா ஒரு பாக்ஸ் வந்துடும். அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிப்பாங்க. லைக் வந்து சப்மிட்னு ஒன்று டைப் வந்து இங்கே டைப்பில் நிறைய டைப்ஸ்லாம் இருக்குது. லைக் இன்புட் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? லைக் நான் என்ன பண்ணலான்னா கலர் நான் இங்கே கொடுத்துக்கலாம். லைக் இன்புட்டில் வந்து எனக்கு கலர் நான் இங்கே கொடுக்குறேன். இதோட கலர்ஸ் நான் இங்கே மாற்றிக்கலாம். ஒரு வெப்சைட் ஒருத்தவங்க வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க, இல்லை சம்திங் நேம் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் கலர் மாற்றணும், ப்ரொஃபைல்லாம் சேஞ்சஸ்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துப்பாங்க. இப்போ வந்து இப்போ யூசர் இப்போ வந்து லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியணும். அதனால டேட் கொடுக்குறேன். அவங்க எப்போ டேட் கொடுத்தனா அவங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே வந்து கண்டென்ட்ஸில் வந்து ஓகே இப்போ அவங்க டேட் ஆஃப் பர்த் இது பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன தோணும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அப்படின்ட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் பட்டன் கொடுக்கலாம், செக் பாக்ஸ் கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம், டேட் கொடுக்கலாம், அப்புறம் டேட்டில் லோக்கல் டைம் கொடுக்கலாம், இமெயில் கொடுக்கலாம், ஃபைல் அப்லோடு பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், தென் வந்து இமேஜ் கொடுக்கலாம், மந்த்து கொடுக்கலாம், பாஸ்வேர்ட்ஸ் மீன்ஸ் பாஸ்வேர்டு அந்த ஏதாச்சும் கொடுக்கலாம். ரேடியோ மீன்ஸ் ரேடியோனா ஒன்றும் இல்லை, சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அகைன் ரீசெட் கொடுக்குறது, சப்மிட் பட்டன் கொடுக்குறது, செர்ச் பண்ணுறது, சம்திங் செர்ச் பண்ணுற மாதிரி, டெக்ஸ்ட்டு, யூஆர்எல், இந்தமாரி நிறையா இருக்குது. ஓகேவா? இன்புட் ஃபீல்டை பொறுத்தவரைக்கும் இன்புட் டைப்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் மல்டிமீடியாஸ் இருக்குது. HTMLலையும் நான் மல்டிமீடியாஸ் இருக்குது. ஓகேவா? மல்டிமீடியா நம்ம இதை எது சொல்லுவோன்னா இமேஜ் சொல்லுவோம், கலரை சொல்லுவோம், சவுண்ட்ஸ் சொல்லுவோம், அனிமேஷன் சொல்லுவோம், கிராஃபிக்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி நான் இதெல்லாம் சொல்கிறதுனா மல்டிமீடியா சொல்லுவோம். ஓகேவா? இப்போ லைக் ஆக்சுவலாக நான் எதுவும் வீடியோ எதுவும் கொடுக்கல. சோர்ஸ் என்கிட்ட ஒரு வீடியோ வந்துச்சு. யா இது வராது. ஏன்னா வந்து இது என்னோட இன்டர்னல் ஃபைல் கொடுக்குறேன். லைக் ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம், இதோட வீடியோ சோர்ஸ் கோல் வந்து என்னோடய வீடியோ கொடுக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக இப்படி ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் வந்து நான் இன்டர்னலாக கொடுக்கலாம், என்னோடய ஃபைலில் கொடுக்கலாம், லைக் ஏதோ ஒரு சர்வரில் கொடுக்கலாம். ஆக்சுவலாக யூடியூப் வீடியோ வராது. அதுக்கு வந்து ஐஃப்ரேம்னு ஒரு டேக் இருக்குது. இந்த ஃப்ரேம் டேக்கில் நம்ம இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப் வீடியோஸ்லாம் இதில் வராது. ஏன்னா அது ஃப்ரேம்னு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது டைப் நான் எதை கொடுத்துருக்கேன்னா, டைப்புங்கிறது நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு தெரியணும் இந்த பேஜ் வந்து வீடியோவா இல்லைன்னா அதே நான் வந்து ஆடியோ கொடுக்கலாம், இமேஜ் கொடுக்கலாம். இப்போ அது வந்து எனக்கு வீடியோ மட்டும்தான் அதில் டைப் வரணும், அதுவும் MP3. இது வந்து இது இன்னொரு ஃபார்மேட் OGG சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ஃபார்மேட். இந்த மாதிரி நீங்கள் வந்து சோர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணால் வீடியோ கொடுத்துக்கணும். ஜஸ்ட் வித் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கேன். ஆட்டோ ப்ளேனா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ ப்ளே எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நாங்கள் கண்ட்ரோல்ஸ் நான் இங்கே கொடுத்தேன்னா எனக்கு எப்படி இந்த வீடியோஸ் ப்ளே, இப்போ நம்ம பிஃபோர் தட் யூடியூப்பில் பார்த்தோம்ல பாஸ் பண்ணுறதுக்கு, சவுண்ட் வால்யூம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்லாம் இதுவே ப்ரொவைட் பண்ணிவிடும். ஓகேவா? அதெல்லாம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ்னும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கு வந்து ஐஃப்ரேம் டேக்கை யூஸ் பண்ணோம், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஆடியோக்கும் அதே மாதிரி தான். ஆடியோ என்ன நீங்கள் வீடியோ டேக்னா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வீடியோன்னு நீங்கள் கொடுத்துக்கணும். ஆடியோ டேக்கை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆடியோன்னு கொடுத்துக்கணும். ஓகேவா? ஆடியோ டேக்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா MP3, அதுலேயே OGG இருக்குது,
இந்த மாதிரி நீங்கள் வந்து சோர்ஸ் வந்து பொறுத்திங்கன்னா சோர்ஸ் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் MP3யோ இல்லை ஓஜிஜியோ அந்த மாதிரி நீங்கள் டைப் ஆஃப் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹைட் அண்ட் வித்து நீங்கள் எனக்கு இவ்வளோ இதில் வேணும், சென்டரில் வேணும், அதோட ஹைட் இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வித்து இருக்கணும், நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ கைஸ் நவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம HTML பேசிக்னா ஜஸ்ட்டு நான் காட்டினது எல்லாமே ஒரு ஒன் ஆஃப் பேசிக்ஸ். இது வந்து நீங்கள் W3 ஸ்கூலில் போய் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கலாம். இல்லைனா தமிழ்லேயே நிறைய யூடியூபர்ஸ்லாம் பாவம் 1 hours மேலே 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணி அவங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி லாட் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க வீடியோ கூட பார்க்கலாம். இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா வந்து ஒரு பிகினராக யாரும் வந்தால் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா HTML இன்ஜெக்ஷன் போக போகிறோம். ஓகேவா? HTML இன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கிராஸ் ஸ்கிரிப்டிங் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன் இருக்குது. இதெல்லாம் டார்க் சொல்லுவாங்க. டார்க்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா நோ ப்ராப்ளம். நான் டார்க் இது எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டார்க் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து இது வந்து கூகுள்கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன். இப்போ நான் வந்து கார் நான் கேட்குறேன். கார்னு கேட்டேன்னா எனக்கு நிறைய டைப் ஆஃப் கார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. எனக்கு கார் வேணும், பட் ஆனால் எனக்கு BMW கார்னால் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுவேன், கூகுள்கிட்ட நம்ம எப்படி கேட்கலான்னா, கூகுள்கிட்ட ஹேக்கர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இன் டைட்டில் கூகுள் இதுக்குன்னா கூகுள் டார்க் சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா கூகுள் டார்க்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ நான் BMW கொடுத்துருவேன், எனக்கு BMW மட்டும் தான் ஷோ ஆகும், ஏன்னா எனக்கு BMW அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதுவே ஆடி கொடுத்தேன்னா ஆடி மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ நான் கார்னு நான் கொடுத்தேன்னா BMW, இப்போ நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்க, கார்னு போட்டு அப்புறம் அவங்க BMW இப்படி சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் ஹேக்கர்ஸ் அவங்க கூகுள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. எனக்கு அவங்க வந்து கூகுள்கிட்ட எப்படி தான் கேட்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற பர்சனல் டாக் இது தான். ஓகே, சைடுன்னு இங்கே கொடுத்துங்க. இது வந்து எதுக்குன்னா சைடுனா, இப்போ நான் ஒரு சைடு கொடுக்குறேன், ஒரு வெப்சைட் நேம் நான் கொடுக்குறேன். இப்போ அமேசான் கொடுத்தேன்னா, 1 minute நான் அமேசான் சைடு உங்களுக்கு காட்டிடுறேன். அமேசான் நான் கொடுத்தேன்னா அமேசான் உள்ள நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் சைடு ஓகேவா. ரூட் டொமைன் சொல்லுவாங்க, சைன் டொமைன் சொல்லுவாங்க, அப்புறம் அது உள்ள சப் டொமைன்ஸ் நிறையா இருக்குது. இது வந்து மெயின் டொமைனு. இது வந்து பார்த்திங்கன்னா MX பிளேயருங்கிறது ஒரு சப் டொமைனு ஓகேவா. அது கீழே ஒரு இதான் மெயின் டொமைனு. அது கீழே செல்லர்ஸ்னு ஒருத்தவங்க, அது வந்து சப் டொமைனு. இப்போ காலேஜ் எடுத்துப்போம், காலேஜ் இல்லை ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கிளாஸ் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் பிடி சாருக்கு அடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரின்சிபால்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ காலேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, காலேஜ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாஃபு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, HOD இந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி வெப்சைடுலேயே நிறைய லேயர்ஸ் இருக்குது சைடை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் சப்டொமைன்ஸ். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு அதில் இருக்கிற சப்டொமைன்ஸ் எனக்கு எல்லாமே அதில் என்னென்ன அந்த சைடு இருக்குன்னா எனக்கு எல்லா சைடும் எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைடு நேம் கொடுத்துக்கணும் ஓகேவா. ஆக்சுவலாக நான் ஏதாச்சும் நீங்கள் சைடு நேம் கொடுத்துங்க, உங்களுக்கு தோன்றதை கொடுத்துங்க. அதில் வந்து நீங்கள் இந்த URL எனக்கு பர்டிகுலராக அந்த வெப்சைட்டோட நேம் கொடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் கொடுக்கலாம் ஓகேவா. இல்லைனா நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாகருங்கிறது ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க. UX உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். UIனா யூசர் இன்டர்ஃபேஸ், UXனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, லைக் வேபலைசர்னு ஒன்று இருக்கும். ஓகே, வேபலைசர் நான் ஆன் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு இல்லைனா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டு வேபலைசர் வால்பேப்பர் போட்டேன். ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உள்ளே போய்ட்டு சம்திங் நீங்கள் சைடு அவங்க நிறையா சைடு கொடுத்துப்பாங்க. கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கெட் கொடுத்துருவாங்க. இது என்ன பண்ணால், ஒரு வெப்சைட் இருக்குன்னா கரண்ட் அவங்க இந்த வெப்சைட்டு லைக் எடுக்கல, நான் அமேசான் திருப்பி அமேசான் போகிறேன். ஓகே, அமேசான் போயிடலாம். இப்போ அமேசான் வெப்சைட்டில் அவங்க என்னென்ன வெப் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நான் பார்க்கலாம். அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அமேசான் அட்வர்டைஸ்மெண்ட், மைக்ரோசாஃப்ட் அட்வர்டைஸ்மெண்ட், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் வெப் சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, வெப் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறாங்க,
HTTP 3 ப்ரோட்டோக்காலில் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி அவங்களோட டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். லைக் அந்த மாதிரி ஸ்வாகர் UI இன்டர்ஃபேஸில் நிறைய HTML இன்ஜெக்ஷன் வல்லர்பிலிட்டி நான் ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஒர்க் அவுட்டில் நான் பார்த்தது. ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுங்க. சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் கிடைக்கலனா நீங்கள் அந்த சைடு லைக் இதான் இது கொடுத்துட்டு சைடுன்னு கொடுத்துட்டு டார் கொடுத்துட்டு ஸ்டார் நம்ம எதுக்கு டிஃபைன் பண்ணுறோன்னா என்னோடய சப்டொமைன்ஸ் எல்லாரும் டொமைன் காட்டி கொடுத்துட்றோம். இது அந்த சைடோட URL வச்சுங்க. கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், index.html அப்படி நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அதோட HTML பேஜஸ் உங்களுக்கு காட்டும் இண்டெக்ஸில் இருக்கிறத. அப்படி இல்லைனா நீங்கள் HTML கொடுத்துட்டாவே அந்த சைடில் இருக்கிற HTML பேஜஸ் மட்டும் அவங்களுக்கு நிறையா காட்டும். இது நம்ம யூஸ் பண்ணோம்னா இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா இது யூஸ் பண்ணி HTML இன்ஜெக்ஷன் ரிலேட்டடாக நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இது யூஸ் பண்ணி நம்ம HTML இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு அந்த சைடில் கொஞ்சம் நம்ம அனலைஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டில் எங்கெங்கே இருக்குன்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு விட இதில் போய்ட்டு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு HTML சைடாக நமக்கு ஷோ பண்ணும். ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா HTML சைட்ஸாக அவங்களுக்கு ஷோ பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா HTMLட்டு நான் ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் அது கொடுக்குது. இந்த மாதிரி எனக்கு HTML ரிலேட்டடாக எனக்கு எடுத்து தரதில்ல. நான் இதில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு HTML பேஜஸ்லாம் HTML அந்த சைடில் HTML பேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் ட்ரை பண்ணுவோம், எனக்கு ஈஸியாக எனக்கு ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் கேஸ் ஸ்டடிஸ் போய்டும். ரியல் டைமாக நான் உங்களுக்கு 2-3 சைடை வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் ஒன்லி பர்பஸ். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு சைடை டார்கெட் பண்ணி நீங்கள் அஃபெக்ட் பண்ணவோ அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணவோ அவங்க மேலே கேஸ் போட்டவோ இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. என்னோடய சேனலும் எதுவும் பொறுப்பேற்றுக்காது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறதுனா ஓகேவா? நான் ரன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் பப்ஷூட் நம்ம டூல் யூஸ் பண்ணிப்போம். பப்ஷூட் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் டூல். வெப்சைட்டில் இருக்கிற வெப் பேஜஸ்லாம் க்ரால் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல் டூல்ஸ். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ஷூட் யாராச்சும் பார்க்கலான்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பப்ஷூட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துருங்க. அப்போனா இது புரியும். இல்லைனா பப்ஷூட் உங்களுக்கு புரியாது, லாஸ்ட் வர புரியாது. பப்ஷூட் நீங்கள் போய் பார்த்தானா உங்களுக்கு இது புரியும். ஏன்னா பப்ஷூட் நீங்கள் எடுத்தோடனே டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஆஸ் ஒரு பிகினர்ஸாக இருக்கும்ல. ஸோ ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஏன் நான் வந்து இது கான்ஃபிக் பண்ணல, ஏன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்ஸி பால் கொடுத்து என்னோடய சைட்லேயே கொடுக்கலாம். பட் நான் டுட்டோரியல் நான் உங்களுக்கு எடுக்கும் போல் சம் பேஜஸ் க்ரால் ஆகும். அது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பர்சனலாகவே கன்சிடரேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலனா நான் அவங்க கொடுத்துருக்கதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்மளோட ஃபஸ்ட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இது வந்து பக் பவுண்டி ப்ரோக்ராம் இருக்குது. ஓகேவா? இவங்களோட சைடில் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் HTML இன்ஜெக்ஷன் வல்லர்பிளாக இருக்கான்ட்டு. இது ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தோன்னே எப்படி தெரியுது? ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேவா? லுக் லைட் சூப்பராக இருக்குது. பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் எங்கேயாச்சும் HTML இன்ஜெக்ஷன் பண்ண முடியுதா நீங்கள் பாருங்கள். லைக் பேஜஸ்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா விசிட் பண்ணி போய் பாருங்கள். அதே சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா HTTP SGன்னு ஒன்று இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுக்கு எங்கேயாச்சும் இங்கே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அந்த பேஜஸில் ஏதாச்சும் பேராமீட்டர் உங்களுக்கு சேவாக இருக்கா பாருங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குது. இந்த பேராமீட்டரில் கூட நீங்கள் உங்களோட HTML இன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இது ஆக்சுவலாக லைக் அவங்களோட வெப் பேஜஸ் ஏதோ சம்திங் ஏதோ போஸ்ட் பண்ணிக்காம போலக்கு. ஆக்சுவலாக இது வேர்ட்பிரஸ் சைடு. ஓகே, அதில் அவன் பார்க்குறதுனால அவன் தெரியுது ஆக்சுவலாக என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குன்ட்டு அவங்களாட்டி ப்ரீ டிஃபைன்ட்டாக அவங்களாட்டி சொல்ல முடியுது. பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவல்ட்டுலாம் உங்களுக்கு நிறையா ஈக்குவல்ட்டுலாம் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா URL 2 டைப் ஆஃப் URL இருக்குது. சிங்கிள் லைன் பேராமீட்டர் சொல்லுவாங்க, மல்டி லைன் URL சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் URL சொல்லுவாங்க, மல்டி லைன் URL சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ லைக் சிங்கிள் லைன்னா ஈஸி தான், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஓகே இது இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேராமீட்டரில் நீங்கள் எங்கேயாச்சும் பாஸ் ஆகினா கூட சொல்லலாம். சிங்கிள் லைனுக்கு மல்டி லைனுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கட்டிடுறேன். ஓகே, சிங்கிள் லைன் URLனா லைக் வந்து இப்போ HTTPS =
சிங்கிள் லைன் பேராமீட்டர் இருக்குது, மல்டி லைன் பேராமீட்டர் 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுது. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சைடில் இன்னொரு சைடுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, கன்சிடர் திஸ் வேறு சைடு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சிங்கிள் லைன் பேராமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா, மல்டி லைன் பேராமீட்டர் மல்டி லைன் சொல்லுவாங்க. லைக் இதில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் அதே சேம் டைம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இது தென் இந்த கொஷின் மார்க்ஸ் இதெல்லாம் இந்த மல்டி லைன் பேராமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா, சிங்கிள் லைன் இது வந்து சிங்கிள் லைன் யூஆராகவும் சொல்லலாம். லைக் சிங்கிள் லைன் பேராமீட்டர் சொல்லலாம், மல்டி லைன் பேராமீட்டர் சொல்லலாம். ஜஸ்ட்டு உங்கள் சைடில் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைக் இங்கே ஒரு ஈக்குவல்ட்டுனா இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அண்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, லைக் எங்கே ஆட் பண்ணிக்கிறது வேரிஸ். ஓகே, இங்கே ஆட் பண்ணி இதிலே இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மல்டி லைன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அதே சேம் டைம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட HTML கோட்ஸ் பேலோட்ஸ் நம்ம இங்கே எதே பேலோட் சொல்கிறோன்னா ஜஸ்ட்டு நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம்னா அதுதான் பேலோட்ஸ் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ ஓகேவா, நம்ம HTML டேக்ஸ்னால் இங்கே பேலோட்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம், இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் கேஸ் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா, 100% ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள். இங்கே ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இது ஸ்டாட்டிக் வெப்சைட். ஆக்சுவலாக இது பிபி பக் பவுண்டி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. ஓகே, ஒரு சாட் பாக்ஸ் இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா, சீரிஸ் இது ஆக்சுவலாக ஒரு இன்புட் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு வெப் பேஜ். ஓகேவா, இதை வந்து பென் டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஒரு பக் ஹண்டிங்கோ ஒரு டெஸ்டிங்கோ நம்ம ஒரு கேசஸ் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நம்ம ப்ராப்பராக நம்ம என்ன பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இது ஹலோ பண்ணுது நம்ம பார்க்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னென்னலாம் ஹலோ பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ண போல. நான் ஃபஸ்ட்டு டைப் லெட்டர்ஸ் எப்போவுமே டெக்ஸ்ட்டு ஹலோ பண்ணிவிடும். அதையே இப்போ ஓகே நம்ம டெக்ஸ்ட் ஹலோ பண்ணுது. தென் சேம் டைம் நான் அதையே கொடுத்துட்டு நம்பர்ஸ் ஹலோ பண்ணதா அவன் பார்த்துப்போம். ஏன்னா இன்புட் ஃபீல்டில் நம்மளுக்கு என்னென்ன ஹலோ பண்ணுது, ஏன்னா அவங்க வந்து பிளாக் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் நான் பிஃபோரே அவங்களுக்கு காட்டினேன், நான் டெவலப்பிங் சைடில் ஒரு சின்னதாக ஒரு பேஜஸில் உங்களுக்கு எடுக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாம் ஹலோ பண்ணுது, பிளாக் பண்ணுது தெரிஞ்சிருச்சு. அதே ஸ்டிங்ஸ் தென் ஸ்லாஷ் அண்ட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேரக்டரிஸ்லாம் ஹலோ பண்ணதாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, ஹலோ ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து ஓகே இதெல்லாம் அலோவ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. தென் ஓப்பனிங் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்லாஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஸ்டிங்கோட மெயின் கேஸே தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டீங்களா? ஓகே, ஹலோ ஆகுது தெரிஞ்சிருச்சு. ஹலோ ஆகுது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணணும்னா HTML ட்ரை அவுட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகே, டேக் ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஹலோ ஹேக்கர் நான் இங்கே ஒரு நார்மலாக இங்கே ஒரு வேர்டு கொடுக்குறேன். ஓகே, நார்மலாக ஒரு வேர்டை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. இதுவே நான் HTML டேக் இங்கே இன்ஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் ஃபீல் குட். ஹேக்கர்னு நம்மளுக்கு ஷோ பண்ணுது, டேக் வந்து இன்ஜெக்ட் ஆகுது. அப்போது இதில் வந்து HTML வல்லர்பலாக இருக்குது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படின்னு நம்மளாட்டி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற இன்புட் ஃபீல்டில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து ஷோ ஆகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது இப்படி பண்ணுவாங்க. தென் வந்து நம்ம வேறு பேலோட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேலோட்ஸ் மீன்ஸ் நான் இங்கே வந்து டேக்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஆட்ரிபியூட் ஆல்சோ இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு தென் இங்கே வந்து ஹைப்பர் லிங்க் நான் கொடுக்குறேன். ஓகே, என்டர் கொடுக்குறேன். லைக் இது தொடமலை ஹேக்கரோட சைடுக்கு ரீடைரக்ட் ஆவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்கேஸ் வந்து யாரோ வந்து கொடுக்குறாங்க, ஒரு விக்டிம் வந்து சும்மா யாரோ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஏதோ ப்ரௌசிங் சென்டரில் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஏதோ சம்திங் இருக்கோ
இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க பார்த்துட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, இது பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? இதுக்கு நான் கூகுள்ஸில் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் HTML பேலோடு நீங்கள் டைப் பண்ணாவே நிறைய பேர் அவங்க வந்து பேலோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப் ரெப்பாசிட்டியில் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. கிட்டப்புங்கிறது ஒரு டெவலப்பர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது. தென் ஹேக்கர்ஸ் அவங்க ஃபைல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேலோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் HTMLலாம் உங்களுக்கு பிஃபோரே நான் எடுத்திருப்பேன். HTML என்னத்துக்கு யூஸ் ஆகுது, எல்லா டேக்ஸும் நான் எடுத்திருப்பேன். ஜஸ்ட்டு டேக்ஸ்னா இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டேக்ஸை கம்பைனாக பண்ணிவிட்டு காப்பி பண்ணிட்டு மொத்த டேக்கையும் இறக்கி பார்ப்போம். ஓகே, இது ஹெட்டிங் டேக் மொத்தம் ஒர்க் ஆகுது. ஓகே, ஆடியோலாம் ஒர்க் ஆகுது. தென் ஓகே எல்லா டேக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆச்சு. திஸ் இஸ் வல்னரபிள் டு HTML இன்ஜெக்ஷன். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த சைடில் நீங்கள் வேணால் ரிப்போர்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா இது HTML எடுத்துக்கல. ஓகேவா? ஏன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க HTML ஃபைல் டேக் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க HTML இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஸ்கோப்னா நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த சாட் பாக்ஸில் உங்களுக்கு HTML இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இமேஜ் இன்க்ளூட் பண்ணலாம். இமேஜ் source is equal to சாரிப்பா டக்குன்னு போயிடுச்சு. ஓகே ஸ்லாஷ் ஓகே இதில் சம்திங் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வேறு ஓகே பேஸ்ட் ஆகலை. ஓகே ஒர்க் ஆகலை. வேறு ஏதாவது URL இன்புட் வந்து பேஸ்ட் ஆக மாட்டேது. லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி டைப் ரிலேட்டடாக ஏதாச்சும் பேஸ்ட் யாராச்சும் ஏதாச்சும் ட்ரை பண்ணுறாங்கன்னா URL பேஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி இன்க்ளூட் ஆக மாட்டேது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து HTML இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து HTML இன்ஜெக்ஷன். தென் சைட் டூ போய்டுமா. ஃபஸ்ட்டு சினாரியோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் லைக் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இன்புட்ஸ் இருக்கோ, இந்த மாதிரி பாக்ஸஸ் இருக்கோ, எல்லா இடத்துலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இல்லை வேறு எங்கெங்கெல்லாம் இன்புட்ஸ் இருக்குது பாருங்கள், இல்லை பேராமீட்டர் எங்கெங்கெல்லாம் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இடத்துலாம் போய் பாருங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு என்கோடு இருக்குது, ஒரு சைடு நான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப ஃபேமஸான சைடு. லைக் இது ரொம்ப டென் கோடுன்னு சொல்லுவாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் உங்கள் பேலோட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இப்போ அவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் இந்த மாதிரி ஒரு டேக் யூஸ் பண்ணக்கூடாது, அது என்ன இந்த மாதிரி ஒரு டேக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனரி ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். ஓகேவா? ஹெக்ஸாடெசிமல் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வேறு ஃபார்மேட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றா இதெல்லாம் என்கோட் ஆன ஃபார்மேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பேஸில் 32, பேஸ் 45, 64 ASCII அமெரிக்கன் ஸ்டாண்ட் அதில் இருக்குது. தென் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், இந்த பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கீபோர்டு அது அவங்களோட இதில், இந்த மாதிரி ஆஷ் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி டைப் ஆஃப் பேலோட்ஸ்லாம் நீங்கள் என்கோட் பண்ணி இன்கேஸ் நான் சொல்கிறேன், இன்கேஸ் வந்து அவங்க வந்து சைடில் இல்லை போடலை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல ஆச்சுங்க எதுவுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் ஒர்க் அவுட் ஆகிடும். ஏன்னா வந்து அவன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருப்பான் கேட்டிங்கன்னா டவுட்றான். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க சைடில் வந்து ஹெக்ஸாடெசிமல் பைனரிஸ் இதெல்லாம் பிளாக் பண்ணியிருப்பான் கேட்டிங்கன்னா டவுட்ஸ் தான். இன்கேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆனால் இஃப் யூ லக் நீங்கள் பவுண்டி அடிக்கலாம். இந்த மாதிரி நான் என்னோடய நான் ட்ரை பண்ணுவேன் என்னோடய மெத்தடாலஜியில்.
ஓகே. சரி ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது, எது ஒர்க் அவுட் ஆகலை, டென் கோடில் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நிறைய டைப் ஆஃப்லாம் இருக்குது. ஓகேவா? நிறைய டைப் ஆஃப்லாம் பேலோட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. பேலோட என்கோடிங், நீங்கள் என்கோடிங் டு டிகோடிங் ஆன்லைன் கன்வெர்ட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதுக்கு சாஃப்ட்வேர் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி இதெல்லாம் டிகோட் என்கோடெலாம் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. ஆன்லைன்லேயே நிறையா இதெல்லாம் டிகோடு என்கோடு யூனிக் கோடெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுதா, இது ஆகுதா பார்ப்போம். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சைடு. ஓகே. என்னோட நெக்ஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோப்பியா. ஓகே. இதான் என்னோட டார்கெட். நான் இந்த சைடுஸ் எல்லாமே என்னோடய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ஒரு சைடு. இந்த சைடில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இவங்க இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் வல்லரபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொடுத்து பார்ப்போம். பேஸ்ட் ஆகுதா என்ன பார்ப்போம். ஓகே, இன்புட்ஸ் வாங்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் பேஸ்ட் ஆகுதா பார்ப்போம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இது வந்து பர்ப்ஷூட்டில் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு தான் என்ன பண்ணுறேன், ப்ராக்ஸி பிட்டு இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சம்திங் நான் இங்கே கீபோர்ட்ஸ் கொடுத்துட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இதோட ரெக்வஸ்ட் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஓகே. இவங்க வந்து போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செர்ச்னு ஒன்று, அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட் கேப்சர் ஆகுது. குக்கி சம்திங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம், இங்கே வந்து இது வந்து ஆக்சுவலாக போஸ்ட் மெத்தடில் போகுது. இது கெட் மெத்தடில் போகும் பார்த்திங்கன்னா போகாது. ஏன்னா நம்ம கெட் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். கெட் மெத்தடில் உங்களுக்கு யூஆர்எல் பார்த்திங்கன்னா யூஆர்எல் வழியாக அவங்க போகும். அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக போஸ்ட் மெத்தடில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இது போஸ்ட் மெத்தட்னா உங்களுக்கு என்ன பண்ணும், சர்வரில் போய் வாங்கிக்கும். ஓகேவா? லைக் வந்து இப்போ பிஎன்டபிள்யூ ஒரு சைடு இருக்குது. நான் உங்களுக்கு பிஃபோரே சொன்னோம்னா ஏபிசின்னு ஒரு சைடு இருக்குதுன்னு பார்ப்போம். abc.comனு ஒரு இருக்குது. abc.com அப்படி போட்டு இங்கே செர்ச் நான் இப்போ இங்கே கொடுக்குறேன்னா அது மேலேயே உங்களுக்கு இந்த யூஆர்எல்லே காட்டிடும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கெட் மெத்தட் வழியாக நம்மளுக்கு வந்து வாங்கிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணி பார்க்கலாம், அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த செர்ச்சில் நீங்கள் இது உள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போஸ்ட்னால் உங்களுக்கு சர்வரில் வாங்கிட்டு போஸ்ட் வந்து சர்வரில் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு அகெயின் உங்களுக்கு ரிட்டன் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து காட்டும். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. லைக்கு நான் இப்போ இன்டர்செப்டை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செர்ச் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இங்கே வந்து பேராமீட்டர்ஸில் நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா மேலே யூஆர்எல்ல கெட் யூஆர்எல் அவங்க போடலை. அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், அவங்க சர்வரில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு இங்கே வரணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலான்னா அகெயின் ஐ வில் ட்ரை. ஓகே, நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்கோடிங் ஆகுது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்கோடிங் ஆகிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே, இப்போ போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் நார்மலாக ஹேக்கர் போடுறேன். ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹேக்கர்னு இருக்கா? பட் ஆனால் நான் H1 டேக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை H1 பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் 3 H6 நான் காட்டுறேன். ஓகே, ஹேக்கர் நான் இங்கே கொடுக்குறேன். ஹெட்டிங்ஸ் டேக்கோட 6 நான் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலாக அது ஒரு மெடல் வெப்சைடு. அப்போ நான் என்ன பண்ணலான்னா லைக் இப்போ ஒரு விக்டிம் இந்த சைடு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஸ்டோர் ஆகலை. இதுவே ஸ்டோர்னு ஒன்று எனக்கு அது நான் ஸ்டோர்னால் என்னன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே வந்து இன்கேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைப்பர் லிங்க் டேக் யூஸ் பண்ணுறேன். ஈவில் சும்மா ரிவில்னு சும்மா ஏதோ சம்திங். ஓகே, இந்த மாதிரி நான் இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இது லோ ப்ரைஸ்ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலர் டு லோ ப்ரைஸ்னு காட்டுது. பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தாவே தெரியுது ஒரிஜினல் சைடு மாதிரி இருக்குது. லோ ப்ரைஸ்னு இப்போ என்ன பார்ப்பாங்க, பார்த்த உடனே மெடல் லோவாக இருக்குது, சரி வாங்கிடுவோம், லோ ப்ரைஸ்னு இதை போட்டுருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நார்மல் பீப்பிள் வந்து ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க.
அப்போ என்ன பண்ணிடுவாங்க, போன உடனே அவங்க அட்டாக்கர் சைடில் போய்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்கேஸ் நான் அதில் புஷிங் வச்சுருந்தேன்னா ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தேன்னா அவங்க வந்து லாகின் பண்ணிட்டு அவங்களோட ஐடி பாஸ்வேர்ட்லாம் நான் ஸ்டீல் பண்ணிவிடுவேன். ஐடி பாஸ்வேர்ட் ஆகட்டும், இல்லை அவங்களோட வேறு ஏதாச்சும் சம்திங் வேறு ஏதாச்சும் கூட இருக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரிலாம் வந்து கேசஸ் எல்லாம் நடக்க சான்சஸ் நிறையா இருக்குது. தென் நான் இதை எப்படி பேராமீட்டரில் உங்களுக்கு பாஸ் ஆகுதுன்னு அவங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் டிலேட் பண்ணிக்கிறேன். இந்த ரெக்வஸ்ட்லாம் HTTP ரெக்வஸ்ட்லாம் இங்கே எல்லாத்தையும் டிலேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதிலே பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் என்ன மெத்தடில் அது போகுது அப்படின்னு கொடுத்துருவாங்க. இங்கே சம்திங் நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடில் போயிருக்கு அப்படின்னு நம்ம இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் சைன் திங் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராமீட்டர் பாஸ் ஆகிருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இங்கெல்லாம் பேராமீட்டர் பாஸ் ஆகிருக்கு. லைக் இது என்ன ரொம்ப லாங்காக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகிருக்கேன். உங்களுக்கு பேராமீட்டர் வைஸே நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இங்கெல்லாம் பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம HTML இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, இதிலே கமெண்ட் இருக்குது. இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ சம்திங் வச்சுருக்காங்க. இங்கே கமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணேன்னா நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க, இல்லை வந்து பைப் பண்ணதுக்காக எப்படி இருந்துச்சு அதோட ரிவ்யூ கேட்குறாங்க. நான் வந்து அங்கே ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு அட்டாக்கராக நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேட் டேக் ஹைப்பர் லிங்க் டேக் யூஸ் பண்ணி ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணி ஸ்லாஷே இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோ ப்ரைஸ் ப்ளீஸ் கிளிக் ஹியர். இந்த மாதிரி அட்டாக் பண்ணிடுவான். இது கமெண்ட் இதில் இல்லை. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்டில் இருக்குது, ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து கொடுக்கும்போது என்ன ஆகிடுமா, அட்டாக்கரை வந்து கொடுத்துட்டு அப்புறம் என்ன ஆகிடுனா அவங்க கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்டாக்கர் சைடுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி சென்சிட்டிவ் பக். ஸ்டோர்டில் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் நம்ம அடுத்த சைடு மூவ் ஆன் பண்ணி போயிடலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் பக் இருக்கா தெரில. ஓகே, ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம நீங்கள் எஸ்பெஷலி கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் இங்கே தான் ட்ரை பண்ணுவேன்ட்டு. வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதில் வந்து நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். HTML இன்ஜெக்ஷன்லாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எது கொடுத்தாலுமே அது அவுட்புட்டாக HTML இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் ட்ரை பண்ணாலுமே எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு வந்து காட்டாது. செம்ம செக்யூராக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இந்த சைடு செக்யூராக இருக்குது நம்ம பண்ண வேண்டாம் போய்டுவோன்ட்டு நீங்கள் போய்டுவீங்க. அந்த மாதிரி போகக்கூடாது. இங்கே எங்கெங்கெல்லாம் எல்லா வெப்சைட்டும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா, நான் அதே மாதிரி இங்கேயும் போய் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஓகே என்கிட்ட வந்து சைன் அப் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்டு. ஓகே, இன்புட் இங்கே கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, நோ சம்திங் சும்மா ஒத்துப்போம். யா மெயில் சும்மா நம்ம பர்சனல் மெயில் எப்போவுமே நம்ம கொடுக்கக்கூடாது. எப்போவுமே நீங்கள் ஒரு அடிஷ்னலாக டெம்பரரி மெயில் வச்சுங்க. தென் உங்கள் வெப்சைட்டில் அதிகமாக ரன் பண்ண வைக்காதீங்க. டேக் எவ்வளோ ரன் ஆகுதோ உங்கள் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஓகே, நம்மளுக்கு ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயில் இங்கே கொடுத்துருவோம். பேர் சம்திங் இங்கே கொடுத்துட்டு இங்கே பாஸ்வேர்டு நான் அவனோடதே கொடுப்போம், அது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, ஒரு அப்பர் கேஸ் வேணுமா? ஓகேடா, இப்போ நான் என்ன கொடுக்கேன், இங்கே என்னால் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே பட்டன்னு ஒரு டேக் கொடுக்குறேன். பட்டனில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைப்பர் லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன்.
evil.com இந்த மாதிரி கொடுத்துருவானோ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், லோ ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் பட்டன் அப்படி கொடுத்துட்டு மூடிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்காங்க, ஜஸ்ட் பிளாக் அப்படி கொடுத்துட்டு இந்தியா. ஓகே, எஸ், நோ, ஓகே, க்ரியேட். ஓகே, எவ்வளோ செக் பண்ணி பார்ப்போம். கமான் பாய், மெயில் கொடுங்க. மெயில், அந்த மெயில் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஓகே, ஐ திங்க் இது மெயில் வரல. இது ஒரிஜினல் மெயில் கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஓ, சைனப் ஆகலையா? ஓகே, என்னோட பர்சனல் ஜிமெயிலாம் யூஸ் பண்ணும் போலக்கு. ஓகே, ஸோ திஸ் மை என்னோட மெயில். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ நான் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாரி. ஓகே, ஓ ஆல்ரெடி சைன்இன்ல இருக்கா? ஆமாம், ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட்டுக்கு. சைடு நேம்னா ஐடென்டிஃபை. ஓகே, ஓகே, இதான் அதோட சைடு. ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிஃபோர் நான் HTML இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பேன், ஹேக்கர் நான் இங்கே கொடுத்துருப்பேன், அதோட இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். தென் அதே சேம் டைம் இங்கேயே இன்னொன்று கொடுத்தேன். திரும்பவும் ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். இது இன்னொன்று ட்ரை பண்ண ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தெர்மோ ஃபிஷர். ஓகே, ஸோ நான் இதை ட்ரை பண்ணேன். ஓகே, இதில் ட்ரை பண்ண போல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளிக்கேர்னு இருந்துச்சுன்னா இதே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண போல பார்த்தீங்கன்னா இதில் ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேவா? நம்ம இது சேம் நம்ம பேராமீட்டர் எங்கெங்கே பாஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சுட்டு என்ன மெத்தடில் இருக்குது அப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் உங்கள் பேராமீட்டரை வச்சு நீங்கள் அப்படி கூட இன்ஜெக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சிருச்சு. கேட்டு நான் என்ன உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். HTML இன்ஜெக்ஷனை வச்சே நம்ம வந்து RC எடுக்கலாம், ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் எடுக்கலாம். அது ஜஸ்ட்டு பிளாக் மட்டும் உங்களுக்கு ஓவர் வியூவாக காட்டிடுறேன், என்னென்ன பிளாக்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணலான்ட்டு. இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ், ஜஸ்ட்டு சாம்பிள் ரிப்போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து நிறைய பேர் HTML வச்சு பக்கு ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம். ஜஸ்ட்டு இங்கே நான் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணுன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் ஃபஸ்ட்டு நான் கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா HTML வச்சு கிராஸ் ஸ்கிரிப்டிங் வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? லைக் வந்து எக்ஸ்டென்ஷனில் இப்போ எப்படி நான் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு, எக்ஸ்டென்ஷன் வச்சு பக்கை எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிளாக்ஸ்லாம் இருக்கும், ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் போய் படிங்க. HTML அவங்க என்ன டேக் ஃபஸ்ட்டு HTML ட்ரை பண்ணியிருக்காங்க, HTML வச்சு கிராஸ் ஸ்கிரிப்டிங் எப்படி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட POC இங்கே எல்லாமே இருக்கும். இன்கேஸ் யாருக்கும் இது வேணும்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் மீன்ஸ் வந்து ஜஸ்ட்டு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா நான் அட்டன் பண்ண மாட்டேன் ஃபோன் பண்ணணும். ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஐ திங்க் சேம் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். ஏனோ வேறு ரிப்போர்ட்.
பார்த்தீங்கன்னா HTML வந்து இமெயில் கண்டென்ட்டில் முன்னாடி பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நான் எப்படி பண்ணாங்க இமெயில் கண்டென்ட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இமெயிலில் எப்படி பண்ணாங்க இப்போ எப்படி நம்ம நான் பண்ண பார்த்தீங்களா ஹேக்கர்ன்ட்டு இந்த மாதிரி அவர் ஒரு வெப்சைட்டில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பவுண்டிலாம் நிறையா வாங்க முடியும் ரியல் கேஸில். அதே மாதிரி ஒருத்தவங்களோட சிஸ்டமே காம்ப்ரமைஸ் பண்ணலாம். HTML வச்சு ஒருத்தவங்களோட சிஸ்டம் RC எடுக்கலாம். யா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் HTML லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு நான் சொன்னேன்னா ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு கமாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்மளாட்டி ஆர்பிட்ரி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸ் கமாண்டு, விண்டோஸ் கமாண்டு இதெல்லாம் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். ஓகே, LS PWAD சிஸ்டம் இன்ஃபோ இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களோட சிஸ்டமோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மளாட்டி கேதரிங் பண்ண முடியும். ஸோ இந்த லெவலுக்கு HTML இன்ஜெக்ஷன் வந்து யாரும் சீப்பாக நினச்சிக்கோனா. ஏன்னா HTML வச்சு பார்த்திங்கன்னா RC எடுக்க முடியும், ரிமோட் ஆர்பிட்ரி கோடு எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. ஆர்பிட்ரின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருப்பேன். அதனால் HTML வந்து பார்த்திங்கன்னா யாரும் கிடச்சதுனா விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் அவங்க பவுண்டி சைடாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதர் சைட்ஸ்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரை பண்ணியிருப்பார், CV அவர் கொடுத்துருப்பாரு, எப்படி HTML ஸ்டோரில் அவர் எப்படி RC எடுத்தாருன்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா பிளாக்ஸ் இந்த மீடியம்ஸ்லாம் நிறையா பேர் அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. HTML வச்சு RC எடுக்க முடியும். ஸோ இதோட ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வேலிடேஷன் இன்புட்டில் வந்து வேலிடேஷன் பண்ணணும், சானிடேஷன் பண்ணணும். அவுட் கோடிங் வந்து என்கோடிங்காக வரணும், அவுட்புட் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து சானிடைஸ் பண்ணணும். ஹெட்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேறு எதுவும் பண்ணாத அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி கண்டென்ட் டைப் ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுக்கணும். இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் என் கூட வந்திருக்கீங்களா, கண்டினியூஸாக பார்த்துருக்கீங்களா? போனஸ் ஏதாச்சும் கொடுக்கணும்ல, போனஸ் கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இவ்வளோ நேரம் HTML வச்சு நம்ம பார்த்துருக்கோம். HTML வச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கிளிக் ஜாக்கிங் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, லைக் நான் VS கோடில் உங்களுக்கு காட்டுறேன். ஆல்ரெடி பேலோட்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஓப்பன் வித் இது என்னன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த ஃப்ரேம்ஸ் நான் உங்களுக்கு நான் HTML கிளாஸ் முன்னாடி இப்போ எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரேம் சொல்ல. ஃப்ரேம்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்து வேறு ஒருத்தவங்க யூடியூப் கண்டென்ட்ஸோ வேறு ஒருத்தவங்க சைடோ நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். அவங்க ஆத்தரைஸ் கொடுத்தா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் HTML க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஹேக்கர்னு கொடுத்துருக்கேன். இதில் போய்ட்டு நான் வந்து இப்போ techie.comட்டு நான் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணேன், பட் ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ணல, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்களோட வித் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக கிளிக் ஜாக்கிங் வல்லரபுளாக இருக்குது. ஓகே, இப்போ கொடுத்தனா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெயிட் பண்ணுவோம், அவங்களோட சைடு வந்து கொடுக்குது. இதில் வந்து யூசர் இன்புட் வேலிடேஷனுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து குக்கி ஸ்டில் ஒரு ஹேக்கர் வந்து என்ன பண்ணலான்னா ஹேக்கரோட சைடு வந்து வேறு யாருக்கோ ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணி கிளிக் ஜாக்கிங் பண்ணி விட்டு அவன் குக்கி வந்து ஸ்டீல் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா, குக்கியை எடுக்க யூசரோட லாகின் பண்ணுற குக்கீஸ்லாம் ஸ்டீல் கிராப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது வெரி வல்னரபிலிட்டி பக்ஸ். ஓகேவா? யாராச்சும் வந்து இன்புட் ஃபீல்டு ஏதாச்சும் டைப் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் எடுக்க முடியும். நான் ரிப்போர்ட் பண்ணேன், பட் ஆனால் யாரும் இந்த சைடில் கன்சிடர் பண்ணல. ஸோ இது நீங்கள் இது வந்து இதெல்லாம் இன்புட் ஃபீல்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. இப்போ அதே சேம் டைம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன். ஓகேவா? இங்கே இன்ஸ்டாகிராம் நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வராது. ஏன் அப்படின்னா அவனோட செக்யூராக இருக்குது. instagram.com அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே வித் அண்ட் ஹைட்டு நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோ சேவ்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோ சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வரும், ஏன்னா அவங்க சைடு வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஓகே, ட்ரை அகேன். ஓகே, அதே மாதிரி ஓகே இங்கே வந்து நான் ஃபேஸ்புக் கொடுத்து பார்க்குறேன். ஃபேஸ்புக் கொடுத்து .com. ஓகே, முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாட் ஃபவுண்ட். இதெல்லாம் செக்யூராக இருக்கணும். ஸோ நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்போர்ட் பண்ணலான்னா 1 மினிட். ஓகே, ரிப்போர்ட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் மணிகண்டன் கொடுத்துருக்கேன். ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த மெயின் URL கொடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வல்னரபிள் சைடு எந்த சைடு வந்து URL கிக் ஜாக்கிங்காக இருக்கோ அதை கொடுத்துணும். ஜஸ்ட்டு பக் என்ன பக் அவங்க மென்ஷன் பண்ணிடணும். சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி இந்த பக்ஸ் யூஸ் ஆகுது, அதோட சும்மா அந்த லைக் கிளிக் ஜாக்கிங் மூலயமா என்ன பண்ணுவாங்க அப்படி கொடுத்துணும். அதோட ஃபார் இம்பேக்ட் போட்டு அதோட இம்பாக்ட்லாம் நீங்கள் இங்கே எழுதணும். ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ்லாம் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் டெக்னிக்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பேன். எக்ஸ்ஃபார்வேர்டு ஆப்ஷன் கொடுக்குறோம். கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி கொடுக்கணும்.
இந்த மாதிரி ஃப்ரேம் பஸ்டிங் ஸ்கிரிப்டிங்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டில் கொடுக்கும்போது வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரெஃபரன்ஸ் இதனால என்னென்ன அட்டாக்ஸ் நடந்திருக்கு, யார் யார் இம்பாக்ட் ஆகிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? கொடுத்துக்கும்போது அவங்க அப்செட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய கிளாஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணதுட்டு உங்களுக்கு போனஸும் கொடுத்தேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் சந்திப்போம்.